இந்த படத்துடைய தயாரிப்பாளர் என்ற முறையில் உங்களை அனைவரையும் மீண்டும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நீங்கள் இந்த படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்துடைய முயற்சி என்பது க்ரௌட் ஃபண்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ் சினிமாவில் ஒரு சில சினிமா மட்டும்தான் க்ரௌட் ஃபண்டிங்கில் வந்திருக்கு. அந்த மாதிரி 2021 நாங்கள் ஆரம்பித்த பயணம் 2025 முடிஞ்சிருக்கு. ஏகப்பட்ட இடர்பாடு தாண்டி வந்திருக்கோம். இப்போ தயாரிப்பாளர் என்ற முறையில் பார்த்தோன்னாக்கா நான் உட்பட 7 பேர் இருக்கோம். இதை தாண்டி 200க்கும் மேற்பட்டவர்கள் அவங்களால முடிந்த உதவியை பண்ணியிருக்காங்க. அதான் க்ரௌட் ஃபண்டிங்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே பார்க்கும்போது நார்மலாக பிஸ்னஸ் பண்ணும்போது க்ரௌட் ஃபண்டிங்கில் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் அப்லாம் பண்ணுவாங்க. இதை நாங்கள் பண்ண திரைப்படத்துக்கும் க்ரௌட் ஃபண்டிங்கில் எடுத்து வந்திருக்கோம். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நானே பர்சனலாக பார்த்தோன்னாக்கா அமெரிக்கா, சிங்கப்பூர் மற்ற நாடுகளுக்கு பயணம் செய்து யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு புதிய முயற்சிக்கு ஒத்துழைப்பாங்களோ அவங்கக்கிட்டேருந்து பணம் வாங்கி போட்டிருக்கோம். இந்த படம் ஏன் எடுத்துன்னு போகும்போது நிறைய பேர் படம் பார்த்துருப்பீங்க. இங்கே கடைசி சீன் எப்படி இருந்திருக்குன்னு தெரியும். அரசியல்வாதின்னா நார்மலாக ஒரு ஆடம்பரமாக இருக்கிறத தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நாள் வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக ஒரு மாவீரன் மறைந்து எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அதை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வந்ததுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஒத்துழைச்சோம். கௌதமனும் இதில் 1வது ப்ரொடியூசராக இருக்கார். அவர் இயக்குனர், ப்ரொடியூசர் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கார். இது ஏன் இப்படி இருக்கும், வேறு எதனா கமர்ஷியல் படம் எடுக்கலாம் நீங்கள் நம்மளும் கேட்கலாம். போன மீட்டிங்கில் சொன்ன மாதிரி 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வருது. அதில் ஆபாசம் இல்லாமல் மக்களுக்காக எடுக்கிற படங்கள் சில படங்கள் தான். அதை இந்த படத்தை எடுத்தோம். இது மறைக்கப்பட்ட வரலாற்றை மறுபடியும் இந்த தமிழ் சமூகத்துக்கு எடுத்து வரணுன்ற உயரிய எண்ணத்தில் தான் இந்த மாதிரி திரைப்படங்கள் எடுக்கிறோம். திரைப்படம் எடுக்கும்போது நிறைய பேர் கேட்டாங்க, அது பயோகிராஃபி படம் தானே, ஏன் அதில் பாட்டு சண்டைலாம் வருதுன்னு கேட்டாங்க. ஆர்ட் ஃபிலிமாக எடுத்தாக்கா யார் பார்ப்பீங்க, இவ்வளோ பேர் வந்திருக்க மாட்டாங்க. ஆர்ட் ஃபிலிமாக எடுத்தாக்கா அதை கமர்ஷியலாக கொடுக்க வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கிறோம். கமர்ஷியலாக வந்தால் தான் எங்களை மாதிரி தயாரிப்பாளர்கள் மீண்டும் இன்னொரு முயற்சி பண்ணுவோம். இந்த பயணம் இதோடு நிற்க போகிறது கிடையாது. உங்களுடைய ஒத்துழைப்பு இந்த படத்துடைய வெற்றி, மீண்டும் எங்கள் பயணம் தொடரும் என்று வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் கேட்குறேன், இது க்ரௌட் ஃபண்டிங் படம், ஒரு தனிப்பட்ட தயாரிப்பாளருடைய படம் கிடையாது. ஏதோ வேறு இடத்துலேருந்து பணம் எடுத்து வந்தேன் இந்த இடத்துல போட்டுருக்கிறது. நாங்கள் உழைச்சி, என்னை போல் இருக்கிற நிறைய பேர் உழைச்சி அதை இந்த படத்துக்கு கொடுத்துருக்கேன்னா ஒரு உயரிய சிந்தத்தில் லாப நோக்க தாண்டி சமூகத்துக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் வேணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இந்த திரைப்படம் தயாரித்தது. உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம், என் பேர் கோபி ஜெகதீஸ்வரன். இந்த படத்தோட கேமராமேன். படையாண்ட மாவீரா சார் எப்போவுமே ஒரு பயோபிக் பண்ணும்போது ரொம்ப ரெஸ்பான்ஸ் அதிகமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கணும். அதை சார் டைரக்டர் சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நேர்மையாக இருக்குது இந்த படம். அண்ட் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் எடிட்டர் ராஜா முகமது. ஸோ இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுது எங்களுக்கு. ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோடய 3வது படம். அப்பாவோட டைரக்ஷனில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அடுத்தடுத்து படங்கள் பண்ணுறேன், ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். நாளையிலேருந்து படம் ரிலீஸ். நன்றி. மீடியா நண்பர்கள் அனைவருக்கும், பார்த்து கொண்டிருக்கும் பொதுமக்களுக்கும் அன்பு நிறைந்த வணக்கம். நடிகர் கராத்தே ராஜா பேசுகிறேன். சந்தனக்காடு வீரப்பனாக என்னை உருவாக்கிய கௌதமன் அண்ணன் அவர்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த படையாண்ட மாவீராவில் மீண்டும் வீரப்பனாக என்னை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தில் காடுவெட்டி குரு அண்ணனாக கௌதமன் அண்ணன் இயக்கி நடிக்க, அவரோடு சேர்ந்து வீரப்பன் ஐயாவாக நான் நடிக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கார்கள். அதுக்காக நான் கௌதமன் அண்ணனுக்கு நன்றியை நான் சொல்லிக்கிறேன் மீடியா மூலமாக. மாவீரன் வீரப்பன் ஐயாவின் ஆசீர்வாதமும் காடுவெட்டி குரு அண்ணனின் ஆசீர்வாதம் தான் இந்த படையாண்ட மாவீராவில் நான் வீரப்பனாக வாழ்வதற்கு எனக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்குதான் நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லோரும் இந்த படையாண்டா மாவீரா எங்கள் படத்தை பார்த்து முழு ஆதரவு கொடுத்து வெற்றி படமாக ஆக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நான் என்றும் எங்களுடைய ஊடகத் தோழமைகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். திரும்ப அதையே சொல்கிறேன். நான் பெரிதும் மதிக்கிற எனது மனதுக்கு நெருங்கிய ஊடகத் தோழமைகள் உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் எழுதி இயக்கி நடித்த படையாண்ட மாவீராவினுடைய பத்திரிகையாளர்கள் பார்வைக்கான காட்சி நடந்து முடிஞ்ச நிலையில் என்னை மனமுகந்து ஒரு சிலர் கட்டிப்பிடித்து கண்ணீரோட வாழ்த்திய எங்களுடைய ஊடக சகோதரர்களுக்கும் ஒரு பெருநெகிழ்வோடு உங்கள் முன்னாடி நான் நிற்கிறதுங்கிற இந்த நிலையில் படைப்பு நான் முன்னாடி பாடல் வெளியீட்டின் போதும் பத்திரிகையாளர் சந்திப்பின் போதும் சொன்னது தான், ஒரு படைப்பை நேர்மையாக சத்தியத்தில் நின்று ஒரு அறத்தோடு எடுக்கிறது தான் ஒரு படைப்பாளினுடைய வேலை. அப்படி எடுக்கும்போது நான் முன்னாடி ஏற்கனவே இதை பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு படைப்பாளிங்கிறவன் ஒரு தாயை போல் இருக்கணும். பச்சை குழந்தையாக இருக்கும், மருந்து கொடுக்க முடியாது. ஆனால் பச்சளை சாப்பிட்டு தன்னுடைய பாலின் மூலமாக அந்த குழந்தையை குணப்படுத்துவான் தாய். அதுக்கு ஈடு இணை இல்லை, கடவுளுக்கு மேலானவள். ஒரு படைப்பாளியும் அப்படி தான் இருக்கணும். அந்த அடிப்படையில் இந்த படைப்பை நான் உயிராக நேசிக்கிற என்னுடைய மண்ணுக்காகவும் என்னுடைய மக்களுக்காகவும் மனிதகுலத்துக்காகவும் செய்யப்பட்ட படைப்பு தான் படையாண்ட மாவீரா. காடுவெட்டி குரு அவர்கள் வாழ்ந்த அந்த உன்னதமான வாழ்க்கை இந்த உலகத்துக்கு தெரியாமலே போயிருக்கும். அதுக்கு காரணமானவர்களுக்கு இந்த படைப்பை செய்ய தூண்டின அல்லது ஒரு கரை பூசி காயப்படுத்தி இந்த படைப்பு வர காரணமாக இருந்தவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது தான் இந்த நேரத்தில் சரியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு நன்றி நான் சொல்லணும்னா, இந்த படைப்பை விகே ப்ரொடக்ஷன் சார்பாக ஓடி ஓடி நீ வந்து போராடி வழக்குகள் சிறை சிக்கல்களோடு சுற்றிட்டு இருக்கிற சந்தனக்காடு மாதிரி ஒரு படைப்பு செஞ்சுவிட்டு பல ஆண்டுகளாக மகிழ்ச்சி பண்ணிவிட்டு பல ஆண்டுகளாக இப்படி சுற்றிக்கிட்டு குடும்பத்தையும் ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு உன்னையும் வருத்திக்கிட்டு ஓடிக்கிட்டுருக்க. அதனால் வான்னு இழுத்து வச்சு இந்த படைப்பை கட்டாயப்படுத்தி கூடவே தோளோடு தோள் நின்று இந்த படைப்பை செஞ்சு முடிக்க காரணமானவர்கள் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் ஐயா சரவணராஜா, அவர்களுடைய மகன் நிர்மல் சரவணராஜா, என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரன் கிருஷ்ணமூர்த்தி சிங்காரம், குரல் அமுதன் சகோதரன், என்னுடைய சகோதரன் குரல் அமுதன், ஐயா கிரியாடெக் பாஸ்கர், ஐயா உமாதேவன் அவர்கள், இன்னொரு சகோதரி வரல, அவங்க தான் தொடக்கத்தில் 25 ரூபா எடுத்து கொடுத்து இந்த பணம் எனக்கு திரும்பி வரணுங்கிறது இல்லை, இந்த படம் திரையரங்குக்கு வரணும்னு அவருடைய பரமேஸ்வரி அவர்களுடைய கணவர் குமரேசன் அவர்கள், அது மட்டும் இல்லை எண்ணற்றவர்கள். வழியில் ஒருத்தர் நாங்கள் பணத்துக்காக நாங்கள் ஒரு படம் எடுத்து போகிறோம், வழியில் எங்களை கூப்பிட்டு மின் சுருட்டி பக்கத்தில் காரில் வந்தவங்க நிறுத்தி என்னென்னா இதுமாரின்னொன்னே வாங்கன்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு சாப்பிட வசாச்சு 50,000 ரூபா பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. அதோடு சேர்ந்து அவருடைய மகன், அவர் அன்பழகன், அவர் மகன் பெரிய பள்ளிக்கூடம் பெரிய கல்யாண மண்டபம்லாம் நடத்துகிறாங்க. நான் ரொம்ப நாளாக வச்சுருக்கேன். ஏன்னா மீன் சுருட்டி கங்கை கொண்ட சோழபுரம்லாம் ராஜேந்திர சோழனுடைய பெரிய பட்டறை, அங்கே இருக்கிற ஆயுதகளும் இதெல்லாம் அந்த வழி வந்த கூட்டம். அது நீண்ட நெடுங்காலமாக எங்கள் வீட்டில் ஒரு வாள் இருக்குது, அதை வந்தால் யாருக்காவது கொடுக்கணும்னு நினச்சேன். என்னமோ தெரில, உங்கள்கிட்ட கொடுக்கணுன்னு தோணுதுன்னு கொண்டாந்து கொடுத்தாரு. அப்படியெல்லாம் பணமும் கொடுத்து எங்களோட தோளோட தோள் நின்று தருமபுரிக்கு போன போது 1000 மாணவர்கள் எல்லாம் டிஎன்பிஎஸ்சி வகுப்புக்காக வந்தவங்க. உடனே அவங்கள்ட்ட இருந்த 100 ரூபாயை கொடுத்து அழுக்கும் ஒரு கசங்கின நோட்டுமாக 1 லட்ச ரூபா கொடுத்து இந்த படைப்பை நீங்கள் உயிரோட்டமாக கொண்டுட்டு வரீங்க, நம்பிக்கை இருக்குது, சந்தனக்காடு பார்த்தோம்
அதனால் இந்த படைப்பை கொண்டுட்டு வாங்கின தொடக்கத்தில் கொடுத்தபோது அந்த வாங்கும்போது நான் கண்கலங்கி கையெடுத்து கும்பிட்ட போது அவர்கள் கைத்தட்டின அந்த நிலை இருக்குல்ல, அந்த சிலிர்ப்பு இருக்குல்ல, அந்த நன்றி இருக்குல்ல, அது இந்த படைப்பை நான் இயக்கிறதுக்கு, நான் ஓடுறதுக்கு ஒரு பெரும் உந்து சக்தியாக, எரிபொருளாக, இப்படி எண்ணற்றவர்கள் ஆக இப்படியெல்லாம் இதுதான் 3 ஆண்டுகள் இதுக்கு இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இன்றைக்கி வெளியே வந்திருக்குது. உள் மனசில் படுறதெல்லாம் பேசுனா எவ்வளோ பேர் காயப்படுவாங்க. இந்த படைப்பு வரவே கூடாது, வந்துடவே கூடாதுன்னு இந்த நொடி வரைக்கும், நாளைக்கு காலையில் வரைக்கும், திரையரங்குக்கு வர்ற வரைக்கும் தவிக்கிற எத்தனையோ இதயங்கள் இந்த மண்ணில் வாழ்ந்துக்கிட்டு உழவிக்கிட்டு இருக்கு. எது வந்தாலும், எத்தனை படைகள் வந்தாலும் நான் போராட்ட காலத்தில் நிற்கிறது போல தான் அத்தனை தடைகளையும் தகர்த்து இந்த மண்ணுக்கு என்ன செய்யணுமோ, அது தரையிலையாக இருந்தாலும் திரையிலையாக இருந்தாலும் படைப்பு செய்கிற இந்த பயணத்தில் நீங்களும், உங்களோட நானும், என்னோட நீங்களும் போராட்ட காலத்திலும் சரி, படைப்பு காலத்திலும் சரி இந்த பயணமாகிட்டு இருக்கிற இந்த நிலையில் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கிறேன். கேள்விகள் அம்பு ஈட்டி எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு விளையாட்டு தானே, கேளுங்க. இல்லை இருக்கட்டும், அது முதல் கேள்வி சகோதரனுடைய கேள்வி. சரி, இப்போ இல்லை 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 இருங்க, நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உரிமையோடு உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். 2.5 மணி நேரம் இந்த அரங்கத்தில் நீங்கள் உட்காந்து படம் பார்த்தீங்க. இது ஒரு சாதி வெறி பிடித்த படமாகவோ அல்லது ஒரு தனிச்சமூகத்தை மட்டும் கொண்டாடிட்டு தமிழ் சமூகத்தில் தமிழர் குடிகளில் இருக்கிற வேறு யாராவது ஒரு குடிகளை அவமானப்படுத்துகிற படைப்பாவோ அல்லது தமிழ் சமூகத்துக்கு மாண்புக்கான எதிரான படைப்பாவோ உங்களுக்கு ஏதாவது தோணுதா? இது உண்மைன்னா நீங்கள் உரிமையோடு கேட்டுக்கிறேன், நீங்கள் கைத்தட்டி அதுக்கான பதிலை சொல்லலாம். அப்போ என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரன் வன்னியரசுக்கு இதன் மூலமாக நான் சொல்கிறேன், என் தந்தையினுடைய உயிர் நண்பர் தொல்காப்பியன் அவர்களுடைய மகன், ஐயா தொல்காப்பியன் அவர்களுடைய மகன் தோழர் திருமாவளவன் எனக்கு நண்பர். சினிமா திரைத்துறைக்கு வந்த காலத்திலேருந்து சொல்கிறேன், வன்னியரசை கொஞ்சம் அடக்கி வைங்க. ஒரு கலையை, ஒரு படைப்பை, ஒரு குழந்தை போல இருக்கிற பிறந்து விழுந்த தொப்புள் கொடி கூட அறுக்காமல் பிறந்து விழுந்த ஒரு குழந்தைய கழுத்தில் கால் கட்டை விரலை வைத்து நசுக்குவதை போன்றது இது போன்ற அநாகரிகமான செயல். அதனால் இதெல்லாம் வன்னியரசு போன்றவர்கள் தங்களை திருத்திக்குவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா என்னுடைய மகிழ்ச்சி படம் பார்த்துட்டு விஜய் டிவிக்கு நடத்துகிற செந்தில் அவர்கள் நடத்தின செந்தில் அவர்கள் நடத்தின அந்த விமர்சன கூட்டத்தில் கலந்துக்கிட்டு ஒரு சாதி மறுப்பு திரைப்படைப்புன்னு பேசினவர். தலைவர் பிரபாகரன் அவர்களை இவங்கெல்லாம் சந்திச்சுட்டு, திரு சீமான் அவர்களும் வன்னியரசு அவர்களும் சந்திச்சுட்டு வந்த பிறகு மாறி தலைவர் உங்களுடைய வன்னிக்கடை மொத்தமாக கேட்குறாருன்னு சொல்லி இந்த 2 பேரும் வாங்கிட்டு போய் தான் கொடுத்தாங்க. இதெல்லாம் நடந்து 18 ஆண்டுகளாச்சு. ஆக அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, என்றைக்கும் பரிசுத்தமாக ஒரு ஆத்மார்த்தமாக என் மண்ணுக்காக நிற்கிற நிலையில் என் மேலெல்லாம் கரபூசி ஒரு காலமும் எவரும் இங்கே உச்சத்தை தொட முடியாது, அல்லது நீங்கள் உன்னதமானவர்கள்னு காட்டிக்க முடியாது. அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த உள்மனசிலேருந்து பேசுனாங்கிறது வன்னியரசு அவர்கள் மட்டும் இல்லை. காலம் வரும்போது யாராக இருந்தாலும், படைப்பாக இருந்தாலும் நேர்லேயும் நான் தோல் உரிப்பேன். அதனால் நீங்கள் திரைக்கலைஞர்களை போய் ஏங்க இதுக்கு பண்ணீங்கிறது, நடுராத்திரியில் ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் பச்சை இந்த படைப்பின் உன்னத கலைஞர்கள்லாம் போய் எழுதி அவர்கள் பதறி அடித்து என்கிட்ட அனுப்பி இப்படியெல்லாம் இருக்க எப்படிங்க தொடர்றதுன்னு கேட்குறதெல்லாம் ஒரு கொலை நடுங்குதலுக்கான, ஒரு அறத்தை அடியோடு அறுத்து எறிவதற்கான நிகழ்வுகள். அதெல்லாம் செய்யாதீங்க, இதெல்லாம் தப்பு இல்லை, பாவம். இல்லை அதெல்லாம் சும்மா இருங்க. ஒரே ஒரு விஷயம்,
அப்படியெல்லாம் வந்து படத்தை போட்டால் அடித்து நொறுக்குவேன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே ஆளுமையும் இல்லை, ஆண்மை உள்ள மனிதர்களும் இல்லை. அப்படி வந்தால் அவன் அந்த இடத்த விட்டே நவர முடியாது. அது வந்து அப்படிலாம் ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஊத்தங்கரையில் நீங்கள் காடுவெட்டி குரு அவர்களுடைய படைப்பை நீங்கள் திரையிடலைன்னா எந்த படத்தையும் திரையிட முடியாதுன்னு அங்கே போய் முற்றுகையிட்டு மதியத்துக்கு மேலே ஒரு பெரிய சிக்கல் உருவாச்சு. அப்புறம் அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்து அநேகமாக அந்த திரையரங்கம் கிடைக்கும். அப்படி ஒரு போராட்டம் நடக்குமே ஒழிய இதை வந்து போட்டால் என்ன நடக்கும்னு சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே ஆள் இல்லை. ஏங்க நான் ஆட்டோ சங்கர் சந்தனக்காடு எடுத்தவங்க. ஏங்க திரைன்னா எல்லாம் ஒன்று தான், தரைன்னா எல்லாம் ஒன்று தான். அங்கே படைச்சிட்டு தான் இங்கே நடந்திருக்கேன். அதனால் ரெண்டாவது ஒரே ஒரு விஷயந்தான். நான் ஒன்றே ஒன்று என் வாழ்க்கையில் பார்த்து சொல்கிறேன். சந்தனக்காடில் மிருகத்தோடு மிருகமாக நின்ற வீரப்பன் மனிதனாக வாழ்ந்தார். மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் தண்ணி மிருகமாக நடந்து கொண்டுச்சு காவல்துறை காட்டு மிராண்டிகள். இதை வந்து நான் படைப்பு செய்யும்போது உள்ளேயே என்னை கொள்வதற்கான வேலைகள் நடந்ததெல்லாம் சொல்லப்பட்டது. அதையும் மீறி உள்ளே போய் நான் படப்பிடிப்பு செய்யும்போது காட்டு விலங்குகளால் தாக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா எத்தனையோ இரவுகள் கூட நாங்கள் படப்பிடிப்பு நடத்திருக்கோம். அதுபோல் முடிச்சுட்டு வரும்போது இங்கே எனக்கு கடுமையான எதிர்ப்புலாம் இருக்குன்னு சொல்லப்பட்டது. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஒரே ஒரு ஆள் கூட, ஏன்னா நம்ம படைப்பில் அவர்கள் செஞ்ச தவற சொல்லலாம், காவல்துறையோ அரசு அதிகாரிகளோ ஆள்பவர்களையோ, ஒரே ஒருவர் கூட என்கிட்ட அலைபேசிலையோ நேர்லையோ நீ எப்படி செய்ய முடியும், உனக்கு அவ்வளோ பெரிய திமிரான்னு ஒரே ஒரு வார்த்தை கூட பேசலை. மாறாக காவல்துறையில் சில பேர் கொஞ்சம் பார்த்து திட்டுங்க, கொஞ்சம் கம்மியாக திட்டுங்க, பொண்டாட்டி சோறு போடும்போது நம்மட்டு சிரிக்கிறாங்க, சந்தனக்காடு பார்த்தேன் உங்கள் லட்சணம்லாம் தெரியும்னு கொஞ்சம் பார்த்துங்கன்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய இது வரைக்கும் அப்படி எந்த நிகழ்வும் இல்லை. அதாவது எல்லாருக்குமே நான் அழைப்பு விடுத்தேன், திரும்பவும் அழைப்பு விடுத்துக்கிட்டு இருக்கேன். அவர்களுடைய சூழ்நிலை காரணமாக இன்னும் அவர்கள் படைப்பு பார்க்கல. அதனால் அண்ணன் காடுவெட்டி குரு அவர்களுடைய குடும்பத்திற்கும் நான் அழைப்பு விடுத்திருக்கேன். ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கேன். சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கேன். இதெல்லாம் பலமுறை. ஆனால் அவங்க வேறு ஓட்டத்தில் இருக்காங்க. இன்னும் கூட நான் சொல்கிறேன், என்னுடைய சகோதரர் திருமாவளவன் அவர்களும் வன்னியரசு அவர்களும் படம் பார்க்கணுன்னாலும் கூட நான் அதற்கும் ஏற்பாடு செய்வேன். நான் அம்பானின்னு சொல்லலையே. உங்களுக்கு உங்கள் காதில் அம்பானின்னு விழுந்ததா தம்பானின்னு விழுந்ததா? இல்லை உங்களுக்கு புரிஞ்சதில்ல, புரிய வேண்டியது எல்லாம் புரிஞ்சதில்ல. இல்லை ஒரே ஒரு விஷயம், சென்சாரில் நாம் பட்ட பாடு யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. யாருமே அப்படி பட்டிருக்க மாட்டாங்க. எனக்கும் அவர்களுக்கும் கடுமையான வாக்குவாதம். ஆனால் ஒரு விடயம் என்னென்னா, நான் படைப்பை காட்டினதுக்கு பிறகு அவங்க ஆடியோவுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், ஆடியோ வெளியீட்டுக்கு அவங்க ஒத்துக்கவே இல்லை. நீ படத்தில் கலவரம் பண்ணியிருந்தீங்கன்னா நாட்டில் கலவரம் நடக்கு, எவன் தடுக்கிறது அப்படின்னாங்க. இதுக்கே நீ சர்டிஃபிகேட்டு கொடுத்துட்டு அதுக்கு படம் பார்த்து தப்பாக இருந்தால் படத்தையே பேன் பண்ணுங்கன்னு. அப்படியான கடுமையான வாக்குவாதம். ஒரு கட்டத்தில் அவங்க படம் பார்த்துட்டு அவங்க சொல்லி தான் சமர்ப்பணத்தில் காடுவெட்டி குரு அவர்கள் படத்தை முதல்லையும் பின்னாடியும் போட்டேன். ஏன்னா இந்த நேர்மைக்கு மேலாக ஒருவர் படைப்பு செய்ய முடியாது, உண்மையாக இருந்திருக்கீங்க இந்த படைப்பை. என்கிட்ட கேட்டாங்க, இதெல்லாம் உண்மைதான் நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னாங்க. நான் சொன்னேன், ஆனந்த ஜூனியர் விகடனில் தொடராக வந்திருக்கு, எடுத்து காட்டுங்கன்னு. ஒரு வேளை ஜூனியர் விகடனில் வந்த தொடர் ஒரு கட்டத்தில் நிறுத்தப்பட்டது. அது அந்த தொடர் இல்லைன்னா நான் கூட பெரிய சிக்கலை சந்திச்சிருக்கலாம். ஆனாலும் கூட நானும் விட போகிறதில்ல, அவங்க விடலைனாலும் நான் திரும்ப அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். அதனால் இதெல்லாம் நீங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லும்போது இந்த ஸ்ட்ரகிள்லாம் இருக்க தான் செய்யும். ஏன்னா நீங்கள் இந்த படை நடத்தின அவர்களுடைய முன்னோர்களும் இந்த படைப்பு சம்மந்தப்பட்ட அந்த படையாண்ட மாவீரான்னு சொன்னதுமே உலகம் பூரா அவன் போய் சண்டை போட்டுவேன், போகிற இடத்துல எல்லையில் பூ கொடுக்க மாட்டான். அப்போ நீங்கள் தடையை உடைச்சிட்டு போய் எல்லையை விரிவாக்கி இந்த இனத்துக்கான ஒரு பேரரசை உருவாக்கின கூட்டத்தில் ஒரு மிக முக்கியமான கூட்டம்
எல்லாரும் தான் அந்த படையில் நின்னாங்க. அதுக்காக ஒருத்தரை மட்டும் சொல்ல முடியாது. ஆனால் படை ஆட்சிங்கிற அந்த பட்டத்தை சுமந்து வாழ்ந்து அந்த மண்ணில் உள்ள நுழைய வந்த அத்துமீறின வந்த கூட்டத்தை அடித்து நொறுக்கி தன் மண்ணை காத்தது இருக்குல்ல. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது தான் அவர் மேலே அவர் போராடி அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்போ கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்த ஒரு ஆண்டில் அந்த வரிசையின்படி அந்த ஜேஎல்சிங்கிற ஜெயங்கொண்டம் லிக்னைட் கார்பரேஷனை ரத்து செஞ்சது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக அந்த மக்கள் தங்கள் வீட்டை விற்க முடியல, நிலத்தை விற்க முடியல, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னாலும் கூட ஒரு 4 சென்ட் இடத்த நிலத்தை விற்க முடியல. ஆனால் அது முற்றிலுமாக நீங்குவதற்கு காரணம் 1000 கோடி ரூபாயை வேணான்னு எட்டி உதைச்சி அந்த மண்ணில் அவன் நேர்மையாக நின்ன அந்த நிலை இருக்குல்ல, ஒரு அறமான அறம் இருக்குல்ல, அதுதான். அதனால் சென்சார் சொல்லு இல்லை அதான் சென்சார் இல்லைப்பா. அதில் என்னென்னா நாங்கள் உண்மையாக பயந்தோம். இவ்வளோ பெரிய படத்தை எடுத்துகிட்டு போகும்போது நிறைய கட்டு கொடுப்பான்னு பார்த்தாங்க. ஒன்லி 12 அப்சர்வேஷன் தான் கொடுத்தாங்க. சில இடத்துல மியூட் பண்ண சொன்னாங்க, மற்ற எதையுமே கட் பண்ண சொல்லலை. நடக்காத எதையுமே நான் காட்டினதில்லை. நீங்கள் ஆட்டோ சங்கர் பார்த்துருப்பீங்க, சந்தனகாடு பார்த்துருப்பீங்க. மருத்துவர் ராமதாஸ் ஐயாவுக்கும் வீரப்பனுக்கும் உறவு இருந்தது உங்களுக்கு தெரியும் தானே? அப்போ அவரோட உறவு இருந்தப்போ இவரோட உறவு இருக்குன்னு கேட்குற கேள்வியாக இருக்கலாமே ஒழியா அதில் ஒரு சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைல்ல. அதாவது அந்த டைமில் ஒரு இல்லை கொஞ்சம் இருக்கேன். ஒரே ஒரு விஷயம், நான் எடுத்துக்கிட்ட கருப்பொருளை மட்டும்தான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ என்னுடைய கதை ஓட்டத்தில் 2.5 மணி நேரம் நான் சொல்கிறதுக்கு இந்த மண்ணில் இன்னும் எத்தனையோ இடத்துல, இப்போ பரந்தூரில் எடுத்துங்க, நெடுவாசல் கதிராமங்கலத்தில் எடுத்துங்க, இன்னும் சிதைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த மண்ணின் உரிமை பறிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த வரலாறை சொல்வது மூலமாக பறிபோகிற தன்னுடைய மண்ணை, தங்களுடைய உரிமையை, தங்களுடைய கல்வி வேலை வாய்ப்பை மீண்டும் பெற இந்த மண் மறுபடியும் வரலாற்றோடு தலை நிமிர்ந்து வாழ தான் இந்த வரலாறு நான் சொல்லியிருக்கேன். இந்த வரலாறு சொல்லிவிட்டு நான் ஒரு வரலாறு சொல்லிவிட்டேன் பார்த்தியா, நீங்கள்லாம் படம் பார்க்கணுன்னு நான் சொல்ல வரல. மறுபடியும் ஒரு புதிய வரலாற்றை உருவாக்க தான். அதுக்கு எனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டேன் 2.5 மணி நேரத்தில். இல்லை அப்படி பார்த்தா எத்தனையோ பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் சொல்லணுங்கிறது இல்லை. இல்லைங்க, நீங்கள் டைரெக்டாக கேட்டாலும் சரி, இன்டைரக்டாக கேட்டாலும் சரி, நான் என்ன சொல்லணும்னு நினச்சனோ இந்த படைப்பை பார்த்துட்டு அவனுக்கு சூடு சொரணை கோபம் இந்த மண்ணுக்காக நிற்கணுங்கிற ஒரு அறமான வெறி என்ன தேவையோ அதுக்கு மட்டும்தான் நான் படைப்பு எடுத்திருக்கேன் 2.5 மணி நேரத்தில். எந்த கட்சியை நான் காப்பாற்றிருக்கேன்? எங்கள் குருவையே காப்பாற்ற முடியாமல் தான் செத்து போகிறாரு. நான் கட்சி எந்த கட்சியை இல்லை, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. எதை காட்டணும்? யார்? ஆமாம், சரி எத்தனை தடவை மீட் பண்ணியிருப்பார் அவர்? எத்தனை தடவை மீட் பண்ணியிருப்பார்? காடுவெட்டி குரு அவர்களும் ராமதாஸ் ஐயாவும் எத்தனை முறை மீட் பண்ணியிருப்பாங்க? தெரியாதுல்ல. எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்திருக்கேன். என் மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இது கேளுங்க, நான் கழுகாக இருக்க விரும்பலை, நான் அன்னப்பறவையாக இருக்க விரும்புகிறேன். நீங்கள் எது இருந்தாலும் இல்லை, எனக்கு என்ன இருங்க இன்னைக்கு இருக்கிற சமுதாயம்ல அன்னைக்கு இருந்த சமுதாயம் நடந்ததை தான் நான் எடுக்க முடியும். சரிங்களா? உங்கள் தகப்பனை, ஒரு நேர்மையாக அந்த மண்ணுக்கு நின்ன தகப்பனை ஊர் கூட்டி நிறுத்தி காலவாரி விட்டு நெஞ்சில் குத்துனா, உங்கள் அம்மா அந்த நெஞ்சில் சூளம் குத்துன ஆளை போய் காலை தொட்டு கும்பிட்டு ஒரு பூவை கொடுத்துடுவாங்கன்னு சொல்லுவாங்களா? தமிழ் இலக்கிய வரலாற்றிலையோ அல்லது தமிழ் இனத்தினுடைய எத்தனையோ வரலாற்றிலையோ தன் தாய், தன் மகனை, தன் குடும்பத்து தலைவனை, பழி எடுக்க சொன்னதா இது வரைக்கும் செய்தியே இல்லையா? என்ன கேள்வி கேட்குறீங்க? இன்னும் அந்த காலம் இந்த காலம் என்னங்க?
அந்த காலத்துலேயும் காக்காவை காக்கான்னு தான் சொன்னோம், இந்த காலத்துலேயும் அதான் சொல்கிறோம், அம்மாவை அம்மான்னு தான் சொல்கிறோம். நீங்கள் பழிவாங்கிறது படிக்கிற பசங்கள்லாம் கத்தி எடுக்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. அவன் அப்பனை கொன்னவனை தான் கொல்றதுக்கு தான் கத்தி எடுப்பாங்க. அதனால் நீங்கள் குழப்பவே வேணாம். இது நடந்ததை நான் அப்படியே எடுத்திருக்கேன். வேணும்னா நீங்களும் ஜூனியர் விடனில் கேட்டு, இல்லைன்னா என்கிட்ட இருக்க அந்த பிரதியை கொடுக்குறேன். மக்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகளையும் கார்ப்பரேட் கம்பெனியும் எதுக்குற மாவீரனா காட்டியிருக்கீங்க. நடந்த கதை இது. அதே மாவீரனுக்கு தான் சொந்த கட்சியிலேயே வந்து தொந்தரவு கொடுத்தாங்க, கடைசி நேரத்தில் சப்போர்ட் பண்ணல, அதையே காட்டல. இன்னொரு படம் நீங்கள் எடுங்க, நீங்கள் தயாரிப்பாளராக எடுங்க ஒரு படம். நான் சொல்லிட்டேன், எனக்கு என்ன தேவையோ, என் மண்ணை பக்குவப்படுத்த பண்படுத்த என்ன தேவையோ அந்த படைப்பை மட்டும்தான் நான் எடுக்க முடியும். யாரு? சரி சரி, இருங்க, அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். இருங்க, 100 கோடி அப்போ 1000 கோடி இல்லை. உங்களுக்கு என்ன சந்தேகம் அதில்? ஏங்க, அம்மாங்கிற மேடம்ங்கிற இதுக்கு மேலே உங்களுக்கு சந்தேகம் தேவையா? ஏங்க, உண்மை இல்லைன்னா விடுவாங்களா? என்னங்க? ம் 100% உண்மை இல்லை. அதாவது எத்தனையோ விதத்தில் பேசுவாங்க. ரசோமான்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? விருமாண்டின்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? இல்லை, இதுக்கு நீங்கள் ஆதாரம் கொடுக்க முடியுமா? நான் கேட்குறது என்னென்னா, எத்தனையோ செய்தி இருக்கலாம். இப்போ ராஜாவை வச்சு நான் சந்தன கார்டு எடுத்தேன். நீங்கள் கூட்டிகிட்டு போய் கொன்னதாகவும் சொல்கிறாங்க, விஷம் கொடுத்து சூழ்ச்சி பண்ணி கொன்னதாகவும் சொல்கிறாங்க, காட்டிலே சண்டை நடந்ததுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு வருஷம் நான் சொல்லலை, ஜனாதிபதி அப்துல் கலாம் மேலே அவர் உயிரை வச்சுருந்தாராம். அவர் ஒரு கடிதம் கொடுத்து நீங்கள் சரணடைங்க, நாங்கள் பார்த்துக்கொண்டோன்னே, அப்துல் கலாம் ஐயாவே கொடுத்துட்டாரா, நான் வரேன் அப்படின்னு சொல்லி வந்ததாகவும் சொல்லப்படுது. இப்போ சிவசுப்ரமணியம் ஒன்று எழுதியிருக்காரு, ஒரு வெடிகுண்டு தயாரிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு இப்படி தான் தயாரிக்கணும், இப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி சேர்த்து வச்சு எடுத்து மறுபடியும் வீரப்பன்கிட்ட கொடுக்கும்போது மறைச்சிருந்து வச்சு அதை எடுங்க அப்படின்போது எடுத்து வெடித்து அந்த இடத்துல மயக்கமாய் கிடந்து அதுக்கப்புறம் கூட்டு போய் சித்திரவதை பண்ணி அப்படி சொன்னதா அப்படி ஒரு சம்பவம் நடந்தாவும் இருக்கு. ஆக இதெல்லாம் சொல்லும்போது எல்லாமே உண்மைன்னு தெரியும். அதனால் எத்தனையோ இருக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு சத்தியமான நேர்மையான தன் பிள்ளை மேலே பேரன்பும் பெரும்பாசம் கொண்ட ஒரு தாயை போல இந்த மண்ணும் மக்களும். இந்த படத்தில் யாராவது ஒருத்தராவது கேட்குறீங்களா? வட தமிழ்நாட்டில் வன்னியரையும் பறையர்களையும் அடிச்சுக்க வச்சு தெற்க தேவரையும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் கலவரத்தை ஏற்படுத்தி இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தமில்லாத கூட்டம் நீண்ட நெடுங்காலமாக இங்கே கோட்டையில் ஆண்டுகிட்டு இருக்கு, 50 வருஷமாக மேலே. அப்போ இந்த இனம் காடுவெட்டி குருனா ஒரு சாதி வெறியன். இந்த படைப்பு வரத்துக்கு முன்னாடி பெரும் வெறி கொண்டு கௌதம் அலைகிறான்னு எண்ணற்ற பதிவுகளை எழுதின அந்த நேர்மையற்ற கூட்டம். அதில் இந்த படைப்பை பார்க்கும்போது அந்த 2 பேரும் நிறுத்தி உன்னையும் இந்த மண்ணையும் காக்குன்னா ஒரு தாய் மக்களாக நில்லுங்கன்னு சொல்கிற தாய்மை நிறைந்த அந்த வரிகளை யாராவது பார்த்தீங்களா? இதையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒன்று கேட்குறேன், என் படைப்பில் நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை, நான் படைப்பு எடுத்தது, என்னை எடுக்க தூண்டுனது நான் நேரடியாக சொல்லியிருக்கேன். ஏற்கனவே இதே அரங்கத்தில் சொல்லியிருக்கேன். என்னுடைய சந்தனக்காடு படைப்பை போட்டு சொல்லியிருக்கேன், செந்தமிழ் நாடுன்னு. நான் சந்தனக்காடு எடுக்கும்போது தேவாரம் இன்ன சமூகம்னு சொல்லலை. நீங்கள் விஜயகுமார் இந்த இனத்துக்காரன்னு சொல்ல, மலையாளின்னு சொல்ல, அவங்கவுங்கெல்லாம் என்ன தவறு செஞ்சாங்களோ அதை மட்டும் தான் சொன்னேன். ஆனால் காடுவெட்டி குரு அவர்களை இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்று உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் அழுதுருக்கலாம், எனக்கு தெரியும். 60% 70% உங்கள் கண்ணீர் கலங்கி கன்னத்தில் கூட இறங்கியிருக்கலாம். 60% மேலே இந்த படைப்பை பார்த்துட்டு. அப்படிப்பட்ட ஒரு ஆளை வேற ஒரு சமூகத்தை சார்ந்தவன், ஜெய்பீம்ங்கிற படத்தில் அந்தோணிசாமின்னு ஒரு ஆளை அவர் சமூகம் நான் இந்த சமூகத்தை ஒருபோதும் எந்த சமூகத்தையும் நான் என்னுடைய உறவுக்குடியாக, என்னுடைய சகோதரக்குடியாக பார்க்குறேன். அந்தோணிசாமி முதலியாருங்கிற ஒருத்தனை
அவன் தான் கெட்டவன், அந்த சமூகம் இல்லை. அதுக்கு குரு அப்படின்னு பேர் வச்சு அவன் வீட்டில் அந்த கொடூரமான காவல்துறை அதிகாரிக்கு பின்னாடி அக்னி குண்டத்தை மாட்டி தப்புன்னு சொல்லி கதறும்போது கூட என்ன எகத்தால என்ன திமிரு ஞானவேலுக்கு. அதுக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட்டு ஐயா சிவகுமார் அவர்கள் குடும்பம். சரி, இதெல்லாம் நடந்தது. நான் தான் சொன்னேன், நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆனால் அருகருக காலங்காலமாக வாழ்கிற வன்னியர்களும் பட்டியல் சமூகத்தவர்களும் இன்றைக்கி வந்து முகநூல் நிறைய கருத்தை கசப்பானதை விதைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை என்னால் பார்க்க முடியல, தனிப்பட்ட முறையில் என்னால் பார்க்க முடியல. ஏன்னா என்னுடைய தந்தை 45 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓரத்தில் ஊருக்குள்ளே இடம் கொடுத்து வீடு கட்டிங்கன்னு சொல்லி எங்கள் குடும்பத்தை தள்ளி வச்சு என்னை தீண்டத்தகாத மாதிரி பார்த்த அந்த நிலையிலிருந்து நான் வந்து இந்த சமூகத்துக்காக நின்று போராடிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிறேன், வேணாயா, ஒரு வருத்தம் தெரிவிங்க, வருத்தம் கூட வேணாம், அந்த பேரை எடுங்க, அந்த அக்னி குண்டத்தை எடுங்க, அந்த குருங்கிறத வாத்தி வேற ஏதாவது பண்ணுங்க, கெஞ்சின கதர்ன. ஆனால் என் மீது சுமத்தப்பட்டது என்ன? ஈவு இறக்கமற்ற முறையில் எல்லாருக்கும் நின்னவனை என்னை ஒரு வெறி பிடிச்சவனை மாற்றி இந்த சமூகத்துக்கு முன்னாடி காயப்படுத்தணும்னு நினச்சாங்க. இதோடு நின்று இருந்தாலும் கூட கருமம் எப்படியாவது போகட்டும், இந்த நேர்மையற்ற கூட்டத்துக்கு என்னைக்காவது ஒரு நாளுக்கு இதுக்கான பதிலடியும் ஏதாவது ஒரு ரூபத்தில் கிடைக்கும்னு விட்டேன். ஆனால் ஞானவேல் அவர்களுக்கு நண்பரும் எனக்கும் நண்பருமான ஒரு பத்திரிகையாளர் கேட்கும்போது, ஏன் இப்படி பண்ணீங்க, கௌதமன் கேட்டதில் என்ன தப்புன்னு கேட்க நகரில் அவர் அலுவலகத்து பக்கத்தில் ஒரு டீ கடையில் நின்று கேட்கும்போது அவருக்கு தெரியும் யாருலாம். கேட்கும்போது உங்கள் கௌதமன் தான் வீரப்பனை, ஒரு கொள்ளக்காரன் வீரப்பனை எடுத்தார, ஏன் தாதா ரவுடி அவன் அவன் வேணா உங்கள் கௌதமனை எடுக்க சொல்லுங்கள். அப்போ நேர்மையற்ற ஒருவன், நீங்கள் இப்போவும் சொல்கிறேன், ஜெய்பீம் ஒரு அற்புதமான படைப்பு. ஏன்னா படைப்பை ரசிப்பவன் நான், குழந்தை மனதோட தாய் மனதோட. ஆனால் உங்கள் படம் ஓடணும், உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னு ரத்தம் குடிக்கிற இந்த குரூர எண்ணத்தோட அதில் படைக்கப்பட்டது மட்டும் இல்லை, அவர்கள் கதறி கோரிக்கை வச்ச போது அல்லது அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த போது ஆடு மாடு மேலே கால் பட்டா கூட தொட்டு கும்பிடுவான் மனுஷன். அவன் மனுஷன் சொல்லும்போது யார் மனதாவது இதுக்கு சூர்யா காரணம் இல்லை. அவர் சொல்கிறார், சூர்யா காரணம் இல்லை, நாங்கள் தான் வச்சோம். யார் மனதாவது புண்பட்டுருந்தா, உன்னை பார்த்து நாங்கள் இப்படி கதறோன்னு சொல்லும்போது கூட நீ என்ன படைப்பாளி, உனக்கு என்ன அறிவு, அப்போ தானே நீ யார், என்ன மொழி, நீ இந்த மண்ணுக்கு சம்பந்தம் உள்ளவனான்னு ஏன் தோண்டி ஆராய பார்க்குறோம். எல்லை தாண்டி வந்து படைப்பு செய்யலாம், எல்லாருக்கும் சுதந்திரம் உண்டு, இங்கே எவனும் தடுக்க முடியாது. ஆனால் எல்லை தாண்டி வந்து என்னுடைய ஒரு பாரம்பரியமான ஒரு மரபு சார்ந்த 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட என் மண்ணில் கலவரம் செய்யறதுக்கு எவனுக்கு உரிமை இருக்கு? யார் மனதாவது புண்பட்டு இருந்தால் நாங்கள் வருத்தப்பட்டு, யார் மனசு, ரோட்டில் போகிறோம் வரோனா, இந்த மண்ணுக்காக சண்டை போட்டு செத்த கூட்டம் மறுபடியும் இந்த கூட்டம். எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் ஏதோ இந்த சமூகத்தில் பிறந்தேன் அதுக்காக நான் சண்டை போடுறேன்னு நினச்சிருக்கலாம். உள்ள ஆய்ந்து பார்க்கணும். ஒரு பெரும் சமூகம் எண்ணிக்கையில் பெருங்குடி, நீ அவனை கருத்தியில் அடிச்சுட்டா நாளைக்கு ஒரு அத்துமீறி உள்ளே வரும்போது, இந்த இனத்துக்கான பேரழிவு உள்ளே வரும்போது அவனை எப்படி கூப்பிட முடியும்? அவன் எப்படி வந்து நிற்பான்? ஏன்டா எல்லாரும் எங்களை அடிக்கிறீங்களேடா ஜாதி வெறின்னு, நாங்கள் எதுக்குடா வரணும், சாவுங்கடான்னு சொன்னால் அவன் மட்டுமா? 5 பேர் கொண்ட குறவர் குடியாக இருந்தாலும் அவனும் இந்த மண்ணுக்காக நிற்கணும். அப்போ இப்படி அடிக்கும்போது எல்லாரும் வேடிக்கை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் நியாயம் கேட்டுவேன், நான் அதுக்கு போய் நின்னே ஆகணும். அதான் அறம். அதில் நிற்கணும்லண்ணா, இல்லை நான் போய் நின்னா என்னை சாதி வரி, டேய் சொன்னால் சொல்லிட்டு போங்கடா. என் மண்ணை காக்க எனக்கு என்னடா வழி இருக்கோ? எதுக்கு நான் கத்திப்பாராவில் நிற்கணும்? எதுக்கு 17 நாள் அக்னி வெயிலில் நான் எதுக்கு சிறையில் இருக்கணும்? எதுக்கு அவனியாபுரத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நான் மாடு வச்சுருக்கேனா? ஏன் வாடி வாசலில் ரத்தம் சிந்தணும்? அதுக்கப்புறம் சூர்யா ஒரு அறிக்கை விடுறாரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு, நீங்கள் விடலாம், தப்பில்லை, யாரை வேணாலும் எதிர்க்கலாம், அது உங்கள் உரிமை. நீங்கள் வந்து இங்கெல்லாம் சினிமாவில் அரசியல் பேசக்கூடாது, நீங்கள் சினிமாவில் அரசியல் பேசக்கூடாது, ரைட்டு, அரசியலுக்கு சினிமா வந்து பேசலாமா? இப்போ என்ன நேர்மை? எதுக்கு சொல்கிறேன்னா, மறுபடியும் நீங்கள்லாம் எங்களுடைய எதிரின்லாம் நான் நினைக்கவே இல்லை. ஆனால் என் மண்ணுக்கு எதிரியாக இருந்தாலும் எமனாக இருந்தாலும் நான் விட மாட்டேன். அப்போ இவ்வளவு காசு பணத்தோடு இருந்து இப்படி ஒரு ஈனத்தனமான வேலையை செஞ்சு அதில் வர்ற காசில் தான் சோறு திங்கணும்னா அது இல்லை வாழ்க்கை. 18 வருஷத்துக்கு முன்னாடியே சந்தனக்காடு பண்ணும்போது நாங்கள் இப்படி தாண்டா இருந்தோம். இப்போ நீ எவ்வளோ தூரம் எங்களை எட்டி மிதித்து நீ காயப்படுத்தி கரைப்படுத்தினாலும் நாங்கள் அறத்தோடு தான் நின்று படைப்பு செய்வோம். ஏன்னா இந்த மண்ணை காக்க
இந்த மண்ணில் இருக்க பிறந்தவன் அத்தனை பேரும் தேவை. அவனுக்குள்ளே இருக்கிற உணர்வை குறைச்சிட்டா ஜல்லிக்கட்டு மாதிரி எல்லாரும் நினைக்கலாம். ஜல்லிக்கட்டு தைப்புரட்சி நடக்கும்னு தான் நான் சாகணும்னு முடிவு பண்ணி தான் அவனே அப்புறம் போனது. ஆக இனியாவது திருந்துங்க. நீங்கள் உங்களுக்கு ஆயுதம் கிடச்சிருச்சு, ஒரு கேமரா கிடச்சிருச்சுங்கிறதுக்காக கலவரத்தை மூட்டாதீங்க. கொஞ்சம் ரொம்பலாம் வேணாம், கொஞ்சமாக தாய்மை உணர்வோட இந்த மண்ணில் சாதி வெறியை விதைக்காமல் இந்த மண்ணை மக்களை பண்படுத்த படைப்பு செய்யுங்க. யாரெல்லாம் உரைக்குதோ, யாரெல்லாம் மறுபடியும் என்னை எதிர்த்து எழுதுறீங்களோ எழுதுங்க. ஒரு நொடி யோசித்து எழுதுங்க. என்னை காயப்படுத்துறதுனால நான் ஒரு காலமும் சிதைஞ்சிட மாட்டேன். ஏன்னா அவமரியாதையும் காயங்களும் தேவைப்பட்டால் மரணமும் கிடைக்கும்னு முடிவு பண்ணி தான், அல்லது அதுதான் நம்ம சந்திக்கிற இறுதி இடமாக இருக்கும்னு போய் நின்று படைப்பு களத்திலையும் தரையில் இந்த இனத்துக்கான உரிமை போராட்டத்தில் நிற்கிறப்ப எனக்கு ஒன்றும் இல்லை, திருந்த வேண்டியவர்கள் திருந்திக்கிங்கிறது தான். அது உங்களுக்கு நல்லா இருந்ததா? சரி, நன்றி. ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் யாரை பார்த்து வரீங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஜெயகாந்தன் அவர்கள் எழுத்தை பார்த்து தான் எனக்கு எழுதணும், கதைகள் படைக்கணும்னு தோணுச்சு. எங்கள் அப்பா ஒரு கம்யூனிஸ்ட்டு, தோழர் தமிழரசன் புலவர் கலியபெருமாள் யாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த மண்ணுக்காக, இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடி இந்த மண்ணில் ரத்தம் சிந்தி உயிர் விட்டவர்கள். அவருடைய உயிர் நண்பர் எங்கள் அப்பா. அப்போ அந்த வழி வந்தவன் நான். இப்போ 9வது வரைக்குமே நான் சினிமா பார்த்ததில்லை. சிவப்பு மல்லிங்கிற ஒரு படம் வந்தபோது நம்ம கருத்துள்ள படைப்பு வருதுன்னு வான்னு கூட்டிகிட்டு போனார். அதுக்கு முன்னாடி திரை தெரியாது, காட்சி என்னன்னு தெரியாது. போய் நின்னா விஜயகாந்தனுடைய கருத்த முகம், செவந்த கண்கள், அந்த தப்பு அடித்து எரிமலை எப்படி பொறுக்கும் நெருப்புக்கு இன்னமாக உறக்கம்னு அந்த பாடும்போது பார்த்ததில் அப்படியே கண்ணு வழியாக இறங்கினது தான். அப்படியே படிப்படியாக நகரத்துக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சும்போது சினிமாவுக்கு போயிடணும் அப்படின்னு தோணுச்சு. அப்படி வந்தது தான். ஆக விஜயகாந்தை பார்த்து நடிக்க வந்ததுனால அந்த பாதிப்பு இயல்பாகவே இருக்குங்கிறது தான். அது உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறது எனக்கு மகிழ்ச்சி. ஒரு எதிர்காலத்தை சொல்லி இல்லை நான் ஓகே. இப்போ நான் ஒன்று கேட்குறேன். இல்லை அது ஒன்றும் இல்லை, ஒன்றும் காட்டுற விஷயம் எல்லாம் இல்லை. இப்போ வந்து நீங்களும் நான் இன்னும் எத்தனை வருஷம் இருப்போம்? சரி, இல்லை நீங்கள் இல்லாத மூலிகை லேகியம்லாம் சாப்பிட்டாலும் நீங்களும் நானும் எத்தனை வருஷம் இருப்போம்? இன்னும் 60 வருது. ஓகே, ரைட்டு. சரி, இருக்கோம். ஆனால் 60 ஆண்டுகளுக்கு பிறகும், இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறளுங்கிறோம், சங்க பாடல்கள்ங்கிறோம், படைப்பு. அப்போ இன்னும் 60 ஆண்டுகளுக்கு பிறகு, 100 ஆண்டுகளுக்கு பிறகு, 200 ஆண்டுகளுக்கு பிறகு இதுவும் ஒரு படைப்பு, இதையும் ஒரு இலக்கியமாக பார்க்குறேன். அப்போ இந்த படைப்பை பார்க்கும்போது யார் பேரடா சொன்னாவன்? இந்த மண்ணுக்காக நின்னவன் கரிகாலனை சொன்னான், ராஜேந்திர சோழனை சொன்னான். கொஞ்சம் புரியும்படியாக சொல்லணுங்கிறதுக்காக அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் பேரை சொன்னால், தோழர் சென்சாரில் சிக்கல் வரணும், தோழர் அன்பரசங்கிறது தோழர் தமிழரசன் யார், ஏன்னா படமும் காட்டியிருக்கேன் நான் சொன்னால், ஒரு துளியாக காடுவெட்டி குரு அவர்களும் அந்த மண்ணுக்காக நின்னார். அப்போ இந்த வரிசையில் எவனாவது ஒருத்தன் வருவான் அப்படின்னு சொன்னால் அது நாமளாக தான் இருக்குன்னு ஒருத்தன் வருவான்ல. இப்போ நான் எப்படி வந்தேன்? இந்த வரலாறு நான் தெரிஞ்சுக்கிட்டு தானே வந்தேன். ஆக இந்த மண்ணில் ஒரு விதையும் போடணும், அதுதான் முக்கியம். அதுதான் அதாவது இல்லை சொன்னாங்க என்னன்னா, இல்லை இரு அவர் முக்கியமான கேள்வி. என்னுடைய தாய்க்கு சமமான தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் படம் வீட்டு வாசலில் அந்த ஓட்டு வீடு இன்னமும் இடிஞ்சு இருக்குது. இப்போ போனாலும் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு முன்பு மாட்டப்பட்ட கசங்கி அழுக்காகி போன தலைவர் பிரபாகரன் படம் அந்த வீட்டு வாசலில் இருக்கும். இன்னும் இடிக்கப்படாத வீடு அது. இதை வந்து என்கிட்ட கேட்கல, என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே சென்சாருக்குள்ளே இருந்த ஒருத்தர், அப்புறம் சொல்லப்பட்டது எனக்கு, இது என்ன இதுக்கு அது தூக்கிடணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, இல்லைங்க நான் அந்த பகுதிக்கெலாம் போயிருக்கேன், அவர் வீட்டு வாசல் முன்னாடி அது இருந்தது அப்படின்னு
இன்னொரு உறுப்பினர் சொல்லி அவங்களுக்குள்ளே வாக்குவாதம் நடந்து இருந்ததுன்னா இது உண்மை கதைன்னு நீங்கள் ஏற்றுக்கும் போது அதையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி அது அந்த படைப்பில் வந்தது. இல்லை இல்லை விஜயகாந்துக்காக இல்லை, நீங்கள் வரலாறே இருக்குது. அரியலூர் மாவட்டத்தில் 7 அம்பேத்கர் சிலையை அண்ணன் குரு அவர்கள் திறந்து வச்சாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எதுக்கு சென்சார்? அம்பேத்கர் இந்த மண்ணுக்கான ஒரு மனித வளத்துக்கான தலைவர். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து அம்பேத்கர் சிலை வச்சாங்க. அதான் அவரே பேட்டியில் சொல்லியிருக்காரு. மக்கள் உரிமைக்காக தமிழ்நாட்டில் போராடினவங்க எவ்வளவோ இருக்காங்க. பர்டிகுலரா பாடுபட்டு எடுத்து ஒரு படம் வாங்கி பண்றதுக்கு என்ன காரணம்? நீங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவரா அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். அதாவது அண்ணன் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காரு. எதுக்கு காடு வெட்டி குருவை நீங்கள் சரியாக இதைத்தான் எடுக்கணும்னு எடுத்தீங்கன்னு. ஏறக்குறைய 75% அதுக்கான பதிலை முன்னாடியே நான் சொல்லிட்டேன். அண்ணா இதுக்கு இதில் பதிலை சொல்லிட்டு வரேன். அதாவது முதல்ல வருகிற அமைச்சர் ஒரு தலித்தை தான் நான் உருவாக்குவேன்னு சொல்லி மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக அண்ணா பயில்வான கலவரத்தில் குண்டு போடாத இப்படி ஒரு கேள்வியை தூரத்துலேருந்து கேட்குறதே பெரிய விஷயம். வச்சிருக்கீங்களா குண்டு? ஆமாம். அப்போ அவர் மட்டும் இல்லை, பொன்னுசாமிங்கிற இன்னொரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரையும் அமைச்சராக்குனார். ஆமாம். அதுக்கப்புறம் அவங்க போய் அதான் அது வரவேற்புக்குரியதான். அண்ணன் கேட்டதுக்கு நான் இல்லை, அவர் அண்ணன் கேட்டது சொல்லிடுறேன். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். 75% மிக முக்கியமான தூண்டுதல் ஞானவேல் அவர்களும். நான் சிவகுமார் சார் எப்போவுமே இன்றைக்கும் இல்லை என்னைக்கும் மதிப்பேன். ஆனால் நீங்கள் ஞானவேல் அவர்கள் செஞ்சது தப்புன்னு நீங்கள் உங்கள் வயசுக்கு சொல்லாதது எனக்கு வருத்தம் தான். ஏன்னா நானே அவருக்கு குறுஞ்செய்தி அனுப்பினேன். மருத்துவர் ராமதாஸ் ஐயாவை சந்திங்க, இது 2 சமூகத்துக்குள்ள பெரிய சிக்கலாகுதுன்னு குறுஞ்செய்தி அனுப்பி கூட ராமதாஸ் ஐயா மழை அன்னைக்கு அந்த நாளில் அவர் சந்திக்கலாம் இவர் தயாராக இருந்தார் ராமதாஸ் ஐயா. ஆனால் அவர் பதிலே சொல்ல. அப்போ கூட இவர் சொன்னார் அலைபேசியில் வர சொல்லுங்கள் எதுக்கு அப்படின்னு மருத்துவர் சொன்னார். அப்போதும் வரல. ஆக இந்த தகிப்பில் அந்த படைப்பினுடைய லாபம் பார்க்கணும்னு நின்ன நிலை இருக்குல்ல, அதனை தொடர்ந்து அவர்கள் நடந்துக்கிட்ட முறை இருக்குல்ல, அதுதான் மிக முக்கியமானது. இல்ல அப்படி இல்ல படத்தை எடுத்த சரி 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 ஆமாம் 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 இருங்க அமைதியாக இருங்க. இப்போ என்ன கேட்டீங்க? அதாவது வழி விடுற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. சகோதரன் அதியன் ஆதரியன் ஜெயிக்கணும்னு நான் மனமாற வாழ்த்துறேன். ஏன்னா அதியன் ஆதரியம் ஒரு மண்ணுக்கான உரிமை பேசுகிற படைப்பை தான் எடுத்திருக்காரு. அதனால் நீலம் ப்ரொடக்ஷனும் வெற்றி அடையணும், இந்த மண்ணுக்கான படைப்பை செய்யணும். கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் சில விஷயங்களை பண்ணணும்னு தான் நான் சொல்லிக்கிறேன். அதனால் மண்ணுக்காக படைப்பு எடுப்பவர்கள் அத்தனை பேரும் வெல்லணுங்கிறது தான். அப்புறம் இருங்க அதாவது அந்த லீ மேஜிக் பழைய 4 frames குட்லக் அதில் அண்ணன் சீமான் அவர்கள் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வைரமுத்து அவர்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் அங்கே வரணும். ஒன்றும் இல்லை, இதை தொடர்ந்து நான் தமிழரசன் வரலாறு எடுக்க போகிறேன், அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் வரலாறு எடுக்க போகிறேன். இந்த மண்ணுக்கான உரிமை மீட்க ஒரு நெருப்பு திறவுகளாக அந்த படைப்புகள்லாம் இருக்கும். உங்களோட நானும் என்னோட நீங்களும் இந்த மண்ணுக்காக நாமளும் நிற்கிற நிலை தொடர்ந்துக்கிட்டே இருக்கோம். பெரு நெகிழ்வோடு உங்கள்கிட்ட இருந்து நான் நன்றியோட விடைபெறேன். நன்றி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தமிழ் படத்தை பார்த்துருக்கோம். கௌதமன் மிக சிறந்த படத்தை பண்ணியிருக்க.
அப்பாவும் பையனும் போட்டி போட்டு நடிச்சிருக்கீங்க. பையன் கொஞ்சம் அப்பாவை கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணியிருக்கான். ரொம்ப சிறப்பான படம். அதாவது வந்து திரைப்படங்கள் வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும் இல்லாமல் அது மக்களுக்கானதாக இருக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய எண்ணத்தோட இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்குது. நான் முதல்ல வந்து இது படம் பார்க்க வரும்போது ஒரு ஒரு ஜாதி சங்கத்தை வளர்த்த ஒரு ஒரு சங்க தலைவரோட படமாக இருக்கும் அப்படிங்கிறத அப்படி எண்ணத்தில் தான் அந்த படம் பார்க்க வந்தேன். ஆனால் படம் பார்த்த பிறகு வந்து இது மொத்த தமிழரையும் ஒன்றிணைக்க முயற்சிக்கின்ற ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் வந்து கௌதமனுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அவர் என்கிட்ட கொஞ்ச நாள் உதவியாளராக இருந்தார். அது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. பரவாயில்ல, நம்ம உதவியாளராக இருந்தார், அதை நம்ம சொல்லி சந்தோஷப்படுறதுக்கு ஒரு சிறந்த படைப்பாக அந்த படம் இருக்குது. எல்லாத்தை விட வந்து இந்த படத்தோட வசனங்கள் வந்து தீப்பொறி பறக்குது. அது வந்து பாலமுரளி வர்மன் வந்து அது மிகச்சிறந்த வசனங்கள் எழுதியிருக்காரு. ஒரு வசனமும் வந்து அது வசனம் இல்லை, தமிழ்நாட்டுக்காக கொடுக்கப்பட வேண்டிய குரலாக அது வந்து இது இருக்குது. அதாவது வந்து சோரம் போகாமல் இருக்கிறது வந்து ஒரு பெருமை இல்லை, அது தமிழரோட அறம். அப்படிங்கிற போது சோரம் போகாமல் இருக்கிறதே ஒரு பெருமையாக நினச்சிடலாம் சொல்லாதீங்களா, அது நம்மளோட அறம்டாங்கிற போது இது மாதிரி நூற்றுக்கணக்கான வரிகள் வந்து இதயத்தை வந்து தைக்குது, நம்மளை வந்து அவமானப்பட வைக்குது. அதாவது வந்து எவ்வளோ விஷயங்கள் நம்ம சுற்றி நடக்குது, முன்னேற்றங்கிற பேரில் நம்மளுடைய வளமும் நிலமும் எப்படி நம்ம பறிக்கப்படுது. அது நம்ம பக்கத்தில் இருந்து அதை கண்டும் காணாமல் வந்து நம்ம கண் முன்னாடியே எல்லா கொடுமையும் நம்ம கண் முன்னாடியே நடக்குது. அதை திரையில் பார்க்கும்போது மிகப்பெரிய அதிர்ச்சியும் வேதனையும் தருது. ஆனால் வந்து இது ஒரு மிகச்சிறந்த முறையில் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆயிடாமல் ஒரு திரைப்படமாக வந்து அழகாக வந்து ஒரு குடும்பம், காதல், வீரம், அதில் சோதனை, வேதனை, இது எல்லாத்தையும் கலந்து சட்டத்தை மதித்து சட்டத்தை எதிர்த்து ஒரு குடிமக்களுக்கு என்னென்னலாம் உரிமை இருக்குங்கிறத வந்து ஒரு சரியான விதத்தில் அது கொடுத்து ஒரு இது வந்து ஒரு ஜாதியை ஆதரிக்கிற படம் மாதிரி ஆகிடக்கூடாதுங்கிறது எனக்கு பயம் இருந்தது. ஆனால் படம் பார்த்த பிறகு அந்த பயம் எனக்கு சுத்தமாக போயிடுச்சு. இது ஜாதியை ஆதரிக்கிற படம் இல்லை, ஒரு தமிழ் மக்களை, தமிழர்கள் அனைவரையும் ஜாதியெல்லாம் மீறி நம்ம தமிழராக ஒன்றிணைங்கிற வந்து மிகப்பெரிய நோக்கத்தோடு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த படத்தை உருவாக்கி அனைவருக்கும் எல்லாருமே இதில் வந்து சரண்யாவிலேருந்து, பொன்வண்ணன்லேருந்து, கௌதம்லேருந்து, அவரோட மகன்லேருந்து, மன்சூர் அலிகான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு மிகச்சிறந்த கேரக்டர் நடிச்சிருக்கார். வந்து ரொம்ப வந்து இதயத்தை போய் தொடுற அளவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து ரெட் கிங்ஸ்லி வந்து பார்த்தாவே சிரிப்பு வர கேரக்டரு. ஆனால் அவரை வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு கேரக்டர் கொண்டு வந்து அவரை வச்சு அழ வைக்கிற மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருக்கிற டைரக்டர் வந்து மிக பிரமாதமான திரைப்படத்தை உருவாக்கியிருக்கார். இது மாதிரி சொல்லிகிட்டே இருக்கலாம். உண்மையாகவே இந்த திரைப்படத்தை நம்ம ஆதரிக்கலைன்னா பிற்காலத்தில் நம்ம வந்து வருத்தப்பட வேண்டியிருக்கோம். நம்ம இனம் வந்து எழுந்து நிற்க, நம்ம தமிழர் குரல் வந்து ஒழிச்சு நிற்க ஒரு திரைப்படம் உருவாகிருக்கு. இதில் அது சரியில்லை, இது சரியில்லை, அது மாதிரி வந்து குறைகள்லாம் சொல்லாமல் இந்த படம் நமக்கான படம், நம்மளில் சேர்ந்த ஒருத்தர் இந்த படத்தை எடுத்திருக்கா, அது நமக்கான படத்தை உருவாக்கியிருக்கான்னு தான் நம்ம வந்து சொல்லணுமே தவிர அதில் அங்கங்கே சிறு குறைகள் இருக்கலாம். ஏன்னா வந்து கௌதமன் முதன் முறையாக வந்து ஒரு இயக்குனராக மட்டும் இல்லாமல் நடிகனாக உருவாக்கிறார். வந்து அதில் வந்து சின்ன முதல்ல வரும்போது மெதுவாக வந்து அந்த படத்தில் வந்து ஒரு காட்சியில் தோன்றி கொஞ்சமாக வந்து அவர் வந்து ஐக்கியமாகறாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு புதுமுகங்கிற ஒரு வந்து மறைஞ்சு போய் எனக்கு சில இடங்களில் பார்க்கும்போது விஜயகாந்தை காப்பி அடிக்கிறாரோ ஒரு ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால அந்த கண் அது எல்லாமே வந்து விஜயகாந்த் சார் வந்து எனக்கு நினைவுபடுத்துச்சு. அது காப்பி அடிக்கிறான்னு சொல்ல முடியாது, அவர் ஒரு நிறமும் உடலும் அது மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கிறதால எனக்கு வந்து அதனால் அது மாதிரி தோணு இருக்குது. அது உண்மையாகவே வந்து எல்லாருமே மிகச்சிறந்த உருவாக்கியிருக்காங்க. அது மாதிரி பாடலும் இசையும் வந்து பின்னணியும் வந்து ஒளிப்பதிவும் தொழில்நுட்ப துறையிலும் வந்து ரீதியாகவும் இந்த படம் மிகச்சிறந்த படம். கௌதமனுக்கு இது ஒரு சிறந்த திரைப்படம், தமிழர்களுக்கு இது ஒரு சிறந்த திரைப்படம், தமிழர்களுக்காக உருவாக்கிய ஒரு திரைப்படம் அப்படின்னு நான் சொல்லலாம். நன்றி, வாழ்த்துக்கள் கௌதம், வாழ்த்து. தேங்க்யூ.
நம்ம கூட சமகாலத்தில் வாழ்ந்த ஒருவருடைய வாழ்க்கையை திரைப்படமாக்கும்போது அதில் எவ்வளவு கடினம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என் தம்பிக்கு அது ஒரு பயிற்சி இருக்குது. இதுக்கு முன்னாடி எங்களோட ஐயா வீரப்பனார் அவர்களை பற்றி ஒரு நெடுந்தொடராக சந்தனக்காடுன்னு எடுத்தார். அதுவே அதை எடுக்கும்போது எப்படி கொண்டு வருவார்னு எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, ஒரு பயமும் இருந்தது. ஒவ்வொரு பகுதியும் அது நெடுந்தொடர் மக்கள் தொலைக்காட்சியில் ஒவ்வொரு பகுதியாக வரும்போதும் மிக நிறைவாக எதிர்பார்ப்போடு அதை படைச்சிருந்தார். அதில் படைத்த படைப்பாளி என் தம்பி கௌதமம், இது என் தம்பி பாலமுரளி, இதில் ஐயாவை நடித்த தம்பி ராஜா எல்லோரும் இருக்காங்க. கடல் தாண்டி பல்வேறு நாடுகளில் அது பார்க்கப்பட்டு பாராட்டப்பட்டது. எல்லாத்துக்கும் மேலே எங்கள் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள் அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கும்போது நேரம் கிடைக்கும்போது நான் அதை பார்க்குறேன். ரொம்ப சிறப்பாக வந்திருக்குன்னா அப்போ நான் தம்பியை பற்றி குறிப்பிட்டு பேசினேன். அப்புறம் அதை முழுக்க பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்குன்னொன்னே அப்போ நான் இங்கேருந்து வந்து வாங்கி அதை அனுப்பி வச்சேன். போர் சூழல் நேரம் கிடைக்கும்போது முடிஞ்சால் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு இருந்த ஆர்வம் அதில். அதே மாதிரி இதுவும் ஒரு நம்மளோடு வாழ்ந்த ஒரு மகத்தான மனிதனுடைய வாழ்க்கை. எங்கள் அண்ணன் காடுவெட்டி குரு, எங்கள் அண்ணங்கிறதுல எங்களுக்கு ஒரு பெருமை. அது எல்லாரோடவும் மிக நெருக்கமாக அன்பாக பழகக்கூடியவர். அதில் என்னோடும் அதே அன்போடும் பாசத்தோடும் பழகியவர். பாட்டாளி மக்கள் கட்சியில் எங்கள் ஐயாவுடைய பாசத்திற்குரிய, அன்பிற்குரிய, நம்பிக்கைக்குரிய ஒரு தளபதியாக இருந்தும் கூட எங்களைப் போல சின்ன தம்பிகள் இடத்துல ரொம்ப அன்பு காட்டக்கூடியவர். அடிப்படையில் அவருக்கு தமிழ் மீது, தமிழ் பேரினத்தின் மீது பெரும் பற்று. அன்னை செல்வமணி அவர்கள் குறிப்பிட்ட போது காடுவெட்டி குரு அப்படின்னாலே ஒரு வன்னியர் சங்கத்தின் தலைவர், அவர் ஏதோ சாதியவாதி அப்படி தான் பார்ப்பாங்க. அதை கடந்து அவருக்குள்ளே இருக்கிற மானுடம், அவருக்குள்ளே இருக்கிற ஈரம் அசாத்தியமானது. தமிழ் பாதுகாப்பு இயக்கம் தொடங்கும்போது அதன் தலைவராக எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களை வைத்து, தம்பி இருக்கட்டும் நம்ம எல்லாம் இருந்து தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் வேலை செய்யணும்னு செய்ததான் எங்கள் ஐயா மருத்துவர் அவர்களும் எங்கள் அண்ணன் காடுவெட்டி குரு அவர்களும். வட மாவட்டங்களில் அதிகமாக அண்ணல் அம்பேத்கர் சிலையை திறந்ததில் வரலாறு மறைக்க முடியாது, மறுக்க முடியாது. எங்கள் ஐயா மருத்துவரும் எங்கள் அண்ணன் காடுவெட்டி குரு அவர்களும். 100 சிலை. உங்களுக்கு அதெல்லாம் பக்கத்தில் இருந்து நாங்கள் பார்த்தவங்கங்கிற முறையில் சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஆள் கருப்பாக பார்க்க ஒரு முரட்ட ஆள் மாதிரி தெரியும். மிக மெல்லிய, மிக ஈரமான மனதுள்ளவர். அதை என் தம்பி ஒரே உரையாடலில் சொல்லிட்டான். வீரமாக இருக்கிறது மட்டும் படையாச்சி இல்லைடா, அறமாக இருக்கிறவனும் ஈரமாக இருக்கிறவனும் படையாச்சின்ட்டு ஒரே உரையாடலை தம்பி சமுத்திரக்கனி சொல்கிற மாதிரி எடுத்துட்டவள. அரசியலை துண்டிச்சிட்டு, அவருடைய அரசியலை துண்டிச்சிட்டு தனி மனிதனாக குரு என்கிற ஒரு மனிதன், அவர் இந்த மண்ணின் மக்களினுடைய சமத்துவத்திற்கு, சாதிய ஏற்றத்தாழ்வுகளை கடந்து தமிழ் சமூகம் ஓர்மைப்படணும்னு நின்னதற்கு சான்று இந்த படம். அவர் எப்படி நின்னார், மண்ணின் நிலத்தை, வளத்தை வெளி முதலாளிகள் சுரண்டி கொழுக்க அனுமதிக்காமல் எப்படி போராடினாருங்கிறதுக்கு இந்த படமே ஒரு சான்று. அது அவரை முழுக்க சொல்லிட்டாருன்னு சொல்ல முடியாது. அது அவருடைய வாழ்க்கையில் ஒரு துளியை மிக நேர்த்தியாக, ஒரு எங்கள் அண்ணன் செல்வமணி சொல்லும்போது ஆவணப்படுத்தும் போது அது ஒரு
இது ஆவணப்படம் மாதிரி டாக்குமெண்ட்ரி மாதிரி வந்துடக்கூடாது. ஆனால் அதில் திரைக்கதையில் சுவைப்படுத்தி கதையை சொல்ல ஆரம்பித்த விதம், ஒரு காவலரை வச்சு மெதுவாக பின்னாடி நிகழ்வை முன் நிகழ்வாக போட்டு அதை ஒரு காவலர் வந்து தலைமை காவலர்கிட்ட ஒரு உயர் அதிகாரிகிட்ட சொல்கிறது போல் திரைக்கதை அமைச்சு போனது என் தம்பி கௌதமனுடைய நேர்த்தி, அவனுடைய திறமைக்கு ஒரு சான்று. அந்த திரைக்கதையை நேர்த்தியாக அதுக்குள்ள ஒரு காதல், அதுக்குள்ள பாசம், அதுக்குள்ள வீரம், அதுக்குள்ள நயவஞ்சகமாக சூழ்ச்சியாக பழிவாங்கப்பட்டதற்கான பழிவாங்கல், அதையெல்லாம் மிக நேர்த்தியாக செஞ்சிருந்தார். சொல்ல வந்ததை அவருடைய மனத்தின் ஓட்டத்தை திரையில் வடித்தது, காட்சிப்படுத்தியதோட மொழிபெயர்த்ததில் என்னுடைய தம்பி பாலமுரளிவர்மனுக்கு பெரிய பங்கு இருக்குது. அதில் சந்தனக்காட்டிலையும் அவன் திறமையை பதிவு பண்ணியிருந்தான். இதுலேயும் உரையாடல் வந்து அசாத்தியமானது. ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ஒரு தத்துவ முழக்கம் மாதிரி பதிவு பண்ணியிருக்காப்புல. இதில் கடைசியாக என் தம்பி சொல்கிறதான், தமிழன் நாங்கள் ஆதியில் எங்களை பர்மாவில் அடித்தாங்க, அப்புறம் மும்பையில் அடித்தாங்க, எல்லா இடங்களையும் நாங்கள் அடி வாங்கி அகதியாக ஓடி வந்தோம். ஆனால் ஒரு இடத்துல தான் நாங்கள் திருப்பி அடித்தோம், அது தமிழீழ மண்ணில் தான். அதை தான் என் தம்பி சொல்கிறான், நாங்கள் எங்களுக்கு அடி வாங்கும்போது அடி வாங்கி குனிஞ்சவன் இல்லைடா, திருப்பி அடித்தது சந்தனக்காடு, அப்புறம் முந்திரி காடு, பிறகு வன்னிக்காடு அப்படின்னு. அறம் தோற்கும்போது மரம் பிறக்கும். அப்படித்தான் நாங்கள் அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர்கள். அது வீழ்த்தப்படும் போது எங்களுக்கு வழி இல்லை, அப்புறம் மரத்தை எடுத்து வீரத்தோடு போராட வேண்டியது வந்தது. அந்த பரம்பரையில் வந்தவர்கள்ங்கிறத எங்கள் மரபணுவிலேயே அந்த குணம் ஊறி இருக்குங்கிறத சொல்கிறோம். அதில் இந்த படத்தை பார்க்கும்போது எங்கள் அண்ணன் காடுவெட்டி குரு எப்படிப்பட்ட மாண்புமிக்க ஒரு மனிதர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய வரும். சாதியை கடந்து எப்படி மற்ற எல்லா சமூகங்களையும் நேசித்த ஒரு பேரன்புக்காரர், தமிழ் சமூகம் ஒன்றுபட்டு இந்த மண்ணிலே தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பது எவ்வளவு அவருடைய பெரு விருப்பம், அதையெல்லாம் இந்த படம் அந்த 2.25 மணி நேரத்துக்குள்ளே மிக அழகாக பதிவு பண்ணியிருக்கு. என் தம்பிக்கு நான் பாராட்டுவது, அவருடைய அரசியல் வாழ்க்கையை துண்டிச்சிட்டு தனிப்பட்ட பதிவே அவரை மட்டுமே கொண்டு போனதுங்கிறது ரொம்ப திறமையான ஒரு பதிவு. அதுக்குள்ளே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளே எல்லாத்தையும் சுருக்கி ஒரு 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரத்துக்குள்ளே கொண்டு வர முடியுங்கிறது திரைக்கதைக்கு சவாலானது. அதை என் தம்பி கௌதம் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காரு. இந்த இளம் வயதில் அண்ணன் குருவாக வந்த என்னுடைய மகன் தமிழ் கௌதமன் வந்து சிறப்பாக செஞ்சுருக்கான். அவன் அதுக்கு மெனக்கெட்டிருக்கான், அதுக்கான பயிற்சிகளை எடுத்து அவன் திறம்பட நடிச்சிருக்காப்புல. எங்கள் அண்ணன் செல்வமணி பக்கத்தில் உட்காந்து அவனே படம் முழுக்க நடிச்சிருக்கலாம்னு நல்லா இருந்திருக்கும் போல இருக்க சிறாப்புல. உன் தம்பியை விட உன் தம்பி பையன் அது பின்னிருக்கானப்பா அப்படின்னு. ஏன்னா அவன் கொஞ்ச நேரம் வந்தாலும் அது அந்த கதையின் இதயமான பகுதியினால் அது ஈர்ப்பு அதிகமாகிடுச்சு. அவர் சொல்லும் போக போக திரைக்கதை ஓட்டத்தில் என் தம்பி எடுக்கும்போதே சொன்னதான், கடைசி போக 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 கதைக்குள்ளே ஒன்றி கௌதம் நடிக்கிறாங்கிறத விட்டுட்டு எங்கள் அண்ணன் குருவையே நேரில் பார்க்குற மாதிரி எங்களுக்கெல்லாம் ஒரு ஈர்ப்பு வந்துட்டுது. அதில் கடைசி காட்சியில் போக போக இதே அப்போலோ மருத்துவமனையில் நான் எங்கள் அண்ணனை போய் பார்க்க போனதெல்லாம் அந்த நினைவுக்கு வந்து நான் அந்த இடத்துல ரொம்ப நெகிழ்ந்து ஒரு மாதிரி ஆயிட்டேன். நான் மருத்துவமனையில் நான் உட்கார்ந்துருந்தது அந்த இதெல்லாம் ஓட ஆரம்பிச்சிடுச்சு. எங்கள் அண்ணனுக்கு இந்த நுரையீரல் தொற்று இதில் அவர் நினச்சிருந்தா 1 கோடியெல்லாம் பிச்சைக்கார காசு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கலாம். அவருக்காக கொட்டி கொடுக்க உலகம் முழுமைக்கும் தமிழர்கள் இருந்தாங்க. அவன் உண்மையிலே மாவீரன். ஏன்னா அன்னைக்கு இருந்த அடக்குமுறையில் இன்னொரு மாவீரன் எங்கள் தலைவருக்கு ஆயுதங்களை கடத்தி அனுப்பி அதனால் என்ன வந்தாலும் சந்திக்கலாம்னு இருந்த ஒரு வீரன். அதனால் சும்மா பேர் மாவீரன்னு மக்கள் சொல்லலை, மக்களுக்காக நின்ன வீரனுங்கிறதுனால உண்மையிலே மாவீரன் அவர். அவரை பற்றிய பதிவு வரும்போது எல்லாருமே நினைப்பாங்க, பொது சமூகமே என்ன நினைக்கும்னா குரு வன்னியர் சங்க தலைவர் தானே அப்படின்ட்டு. அவர் அதை தாண்டிய ஒரு மானுட பற்றாளர். வள்ளலார் மண் இல்லையா அது உலகம் கடந்து வென்று பெருநிலப்பரப்பை ஆட்சி செய்த பெருமன்னனினுடைய வாரிசுகள் நாங்கள். எந்த நிலத்தையும் நாங்கள் அடிமைப்படுத்தி ஆண்டோங்கிறது எங்கள் வரலாற்றில் செய்தி இல்லை. அந்த நிலத்தை அவங்களே ஆளை வச்சு கப்பம் கட்ட சொல்லிட்டு வந்தது தான் எங்கள் பரம்பரை.
ஆனால் எங்களை வென்று ஆண்டவர்கள் தான் தன் மக்களை குடியேற்றி கொடியும் ஏற்றி எங்களை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள். தமிழரின் மரபு எந்த நிலத்தையும் எந்த இனத்தையும் நாங்கள் அடிமைப்படுத்தி ஆண்டது வரலாற்றிலே பதிவு இருக்காது. இது காரணம் அறம் சார்ந்து வாழ்ந்து நின்ற கூட்டம்ங்கிறது தான். அதை மிக நேர்த்தியாக பதிவு பண்ணியிருந்தார். அதில் என் தம்பி இறுதியாக சொன்ன உரையாடல் தான் மிக நெகிழ்ச்சியானது. ஒரு நாள் வருவாண்டா ஒருத்தன் இந்த தமிழ் சமூகத்தை ஓர்மைப்படுத்தி, அதை தான் என் தம்பி முத்துக்குமார் மரணிக்கும் போது சொல்லி போனான். அதே தான் எங்கள் அண்ணனுடைய இறுதி மூச்சும் அதுதான். இப்போ அது இன்றைக்கி தனிப்பட்ட முறையில் ஒரு மகனாக எங்கள் அண்ணன் குரு இருந்தால் இப்போ பட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே இருக்கிற இந்த பிணக்குகள்லாம் சத்தியமாக இருந்திருக்குது. அதெல்லாம் நினைக்கும்போது வலியாக தான் இருக்குது. என் தம்பி கௌதம் எடுக்கும்போதே சொன்னால் அது ரொம்ப நல்லா வந்திருக்குது அப்படின்ட்டு. சரி நீ செஞ்சிரு அப்படின்னு. அவன் சிரமப்பட்டது எனக்கு தான் தெரியும். நான் 3 ஆண்டுகள் இருக்குமா 3 ஆண்டுகளாக சின்ன சின்ன முதலாளிகளை கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்த்த மாதிரி பணம் சேர்த்து அதை வச்சு எடுத்து இன்றைக்கி கொண்டாந்து திரைக்கு நாளைக்கு வரப்போகுதுன்னு நினைக்கும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அது இது உறுதியாக இந்த படம் இல்லையும் ஒரு சில பகுதி படமோ ஒரு தொகுதி படமோ இல்லை. இது வந்து மறுமலர்ச்சின்னு என் தம்பி ஒரு படம் எடுத்திருந்தான் அம்மா அந்த பாரதி. அது ராசு படையாச்சி வச்சு அது ரொம்ப நெகிழ்ச்சியாக உணர்ந்தேன். அதை விடவும் இந்த படம் வந்து நெகிழ்ச்சி. எங்கள் அண்ணன் குருவை தமிழ் சமூகத்தின் இளைஞர்கள் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு. இந்த மனிதனைப் போல நாமும் வாழணும், மக்களை மண்ணை நேசித்து அப்படின்னு இன்னொரு தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு படிப்பினையாக ஒரு பாடமாக இது அமையுங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. என்னுடைய மைத்துன தங்கர்பச்சான் அவர்களோட படத்தை பார்த்துட்டு ஒரு பதிவு போட்டிருந்தார். அதை இரவில் என் தம்பி அனுப்பியிருந்தான். அவன் சாதாரணமாக எந்த படத்தையும் பாராட்ட மாட்டான். அவனுக்கு பென்கரே சுமாரான படம் தான். பிரேவ் ஹார்ட் கூட என்ன எடுத்திருக்காம்போ இதெல்லாம் ஒரு படம்ங்கிற அப்படி தான் சொல்லுவான். அவன் ஒரு படத்தை பார்த்துட்டு கடிதம் எழுதியிருக்கிறான்னா உண்மையிலே அவன் திருந்திட்டான்னு அர்த்தம். ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அது எவ்வளோ பாராட்டினாலும் தகும். நான் நடுவால் நின்றுங்கிட்டு என் தம்பிங்கிட்டு என் மகனை 2 தம்பிகளையும் பாராட்டிகிட்டே இருக்கிறது ஏதோ சொல்கிறாருன்னு நினைக்கலாம். ஆனால் படம் பார்க்கும்போது நாங்கள் சொன்ன அத்தனையும் சத்திய வார்த்தைகள்னு உங்களுக்கு தெரிய வரும். இது சில இழப்புகள் வந்து ரொம்ப மீள முடியாது. இது துயரத்தை தரும். மனசு தெரியும் எப்படியும் பிறந்தால் இறந்து தானே ஆகணுங்கிற யதார்த்தம் புரிஞ்ச மனிதர்களாக இருந்தாலும் சில உயிரிழப்பை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும். அதில் ஒன்று எங்கள் அண்ணன் குருவுடைய இழப்பு. இன்னும் ஒரு 15-20 ஆண்டுகள் இந்த மண்ணுக்காக இருந்திருக்கலாம். அந்த போல் வீரர்கள் இல்லாதனால இன்றைக்கி நாங்கள் சொந்த நாட்டிலே அகதிகளாக நிலத்தை இழந்து அடித்து விரட்டப்படுறோம். சிப்காடு தொழிற்சாலை ஈத்தேன் நிலக்கரிக்கு 66,000-70,000 ஏக்கர் எடுத்துட்டான். 96 ஏக்கர் இப்போ மறுபடியும் 26 ஏக்கரை கைது பண்ணி வச்சு ஆக்கிரமித்து வச்சுருக்குது. இதே நாங்கள் மறுபடியும் எங்கள் அண்ணன் விட்ட இடத்துல நாங்கள் போராடி தடுத்து வச்சுட்டு இருக்கோம். அதை புவனகிரி போயிட்டுருக்கு. சரி இருக்குது, அதை செஞ்சு தான் தீரணும். இப்போ வந்து ஒரு ஹிட்லருடைய என் நாடு என் மக்கள் எனது போராட்டம் மெயின் கேம்பை தமிழில் மொழிபெயர்த்து எழுதின அந்த எழுத்தாளர் அவர் முன்னுரையில் எழுதுவார், இந்த புத்தகத்தை நீங்கள் முழுக்க ரொம்ப பெரிய 500-600 பக்கம்லாம் இல்லை, ஒரு 300 பக்கம்தான் இருக்கும். அதை நீங்கள் குனிந்து படித்து விட்டு நிமிரும்போது தலைவனாக தான் நிமிர்வாயும் போகலாம். ஒரு இளைஞன் வந்து குனிந்து படித்துட்டு நிமிர்ந்தான்னா தலைவனாக தான் நிமிர்வான்னு. அது மாதிரி இந்த படத்தை பார்க்குற ஒவ்வொரு மகனும் தமிழ் மகனும் தலைவனாக தான் திரையரங்கை விட்டு வெளியில் வருவான். ஏன்னா மக்களுக்காக போராடணும், மக்களுக்காக நிற்கணும், அந்த அர்ப்பணிப்பு அவசியங்கிறது இந்த படம் கற்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு படைப்பை ஒரு நெடுந்தொடராக இல்லை, ஒரு 2.25 மணி நேரத்துக்குள்ளே கொடுத்ததுங்கிறது என் தம்பி கௌதமனுடைய அசாத்திய திறமை. அந்த திரைக்கதைக்கு அதை உரையாடலில் உயிர் கொடுத்து நிறுத்தியவன் என்னுடைய தம்பி பாலமுரளிவர்மன். தம்பி ஜிவி பிரகாசனுடைய பாடல்கள், அதுக்கு வந்து உயிரோட்டமான வரிகளை அவரை விட்டால் இன்றைக்கி எழுதுவதற்கு யார் இருக்கா? ஐயா, ஆமாம், உண்மையிலேயே முத்தமிழ் பேரரசர் அவர்.
அவர் எழுதியிருக்கிறார். எங்களுடைய உணர்வோட கலந்து போன வார்த்தைகளை ஒரு வரலாற்று பதிவாக எழுதி கொடுத்து அதை தூக்கி நிறுத்திட்டார். அதுக்கப்புறம் பின்னணி இசை சாம்சேஸ் அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நடன சிவி தம்பி தினேஷ் அவர்கள், அந்த சில்வா சண்டை சில்வா படத்தொகுப்பு ராஜா முகமது எல்லாருமே ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நேர்த்தி. காடு வெட்டு குருவை பார்க்குற கதாநாயகனா அப்படின்னு நினைப்பீங்க. அவர் அதையும் தாண்டிய ஒரு குணம் கொண்ட ஒரு மனிதர். அவர் ரொம்ப நல்லா இருந்தது. அதில் எங்களுடைய மாமா இளவரசு, அந்த தம்பி கிங்ஸ்லி, அந்த பிரபாகர், அந்த நம்ம பாகுபலியில் நடித்த எல்லாருக்குமே நல்ல கதாபாத்திரங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அன்னை மன்சூர் அலிக்கானது இதெல்லாம் மண்ணை மக்களை நேசிக்கிற ஒரு உண்மையான ஒரு தலைவனை, ஒரு மகனை விலை பேச முடியாதுங்கிறதுக்கு சான்று. விலை பேச அனுமதிக்கக்கூடாது அது அப்படிங்கிறதுக்கெல்லாம் அண்ணனுடைய வாழ்க்கை ஒரு சான்று. எங்களுக்கெல்லாம் ஒரு சமகாலத்தில் முன்னாடி நடந்து போன முன்னத்தி ஏறுது. அது எவ்வளவு பாராட்டினாலும் தகும். என் தம்பியை இதை துணிஞ்சு எடுத்தான். ஏன்னா அதில் ஒரு சின்ன பிழை வந்தாலும் அவன் தெருவில் நடமாட முடியாது. அது அவ்வளோ பெரிய பேராபத்து இருக்குது. எனக்கு தெரியும். உன்னை யார் இதை எடுக்க சொன்னதுன்னு வரும். ஆனால் அதை எல்லாரும் கொண்டாடுற மாதிரி எடுத்துட்டான். அது படம்னு சொல்ல முடியாது, ஒரு வரலாற்று பதிவு. அது எல்லாராலும் நேசிக்கப்படும், போற்றப்படும், மாபெரும் வெற்றியடையும் படம். அதுக்காக நான் வாழ்த்துறேன், மன நிறைவோடு வாழ்த்துறேன். உலகமெங்கும் இருக்கிற என் உயிர் சொந்தங்கள் நமக்காக நின்ன ஒரு மகனினுடைய வாழ்க்கை பதிவாயிருக்கு. அதை பார்த்து வரவேற்று பாராட்டுங்கள். அதுபோல் நாமும் இந்த மண்ணுக்கு மக்களுக்காக வாழ வேண்டும் என்கிற படிப்பினையை பெற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் இங்கே கற்றவை பற்றவை தான், தீயவை இதுதான் இருக்கிற கோட்பாடு. இதை என் தம்பி கபிலன் எழுதியிருப்பான். மாதிரி கற்றவற்றை பற்ற வைக்கணும். அதை என் தம்பி சிறப்பாக செஞ்சுருக்கான் கௌதமன். அவனுடைய உழைப்பு ரொம்ப அசாத்தியமானது. ஏன்னா 3 ஆண்டுகள் அதையே இருந்து கொஞ்சம் தொய்வு விட்டால், இடைவெளி விட்டால் படத்தில் திரைக்கதையில் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக நினைக்கும் போதெல்லாம் படப்பிடிப்பு வச்சோம்னா அது ஒரே சீருக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் அவன் அந்த பொருளாதார நெருக்கடியில் சிரமப்பட்டாங்கிறது படத்தை பார்க்கும்போது தெரியலை. அவ்வளவு பிரம்மாண்டமாக படத்தை பதிவு பண்ணிட்டான். இந்த கடைசி 40 நிமிடங்கள் மிக நெகிழ்ச்சியாக இருந்தது. என்னுடைய மகன் தமிழோடைய அந்த எடுத்துக்காட்டு பகுதியும் மிக நேர்த்தியாக வந்திருந்தது. சிறந்த படைப்பு. படைப்பை தந்த அத்தனை பேருக்கும், இப்படி ஒரு படத்தை எடுப்போம்னு ஆளுக்கு கொஞ்சம் காசு போட்ட என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். மறுபடி பாட்டு வெளியீட்டு விழாவில் சந்தித்தோம், முன்னோட்டு விழாவில் சந்தித்தோம். இன்றைக்கி படத்தை பார்த்துட்டு பேசி சந்திக்கிறோம். வெற்றி விழாவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். நன்றி. பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிகப்பெரிய வரலாற்று பதிவை பார்த்துட்டு வந்திருக்கோம் வெளியே. படையாண்ட மாவீரா, மருத்துவர் ஐயா உருவாக்கிய சமரசம் இல்லாத ஒரு போராளியோட வாழ்க்கை பதிவு இது. இது வரைக்கும் இணையதளத்தில் இல்லை நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசுகிறப்போ கூட மாவீரன் ஜெயகுரு அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு அந்த எண்ணத்தையே முழுசாக மாற்றக்கூடிய ஒரு படைப்பை வந்து அண்ணன் கௌதமன் அண்ணன் படைச்சிருக்காங்க. நீங்கள் ஈஸியாக அவரை பற்றி சொல்லிட்டு போயிடுவீங்க, இவர் ஒரு ஜாதிக்கான தலைவர், ஒரு ஜாதி பிரச்சனை மட்டும்தான் பேசுவாருன்னு. அது அரியலூர் மாவட்டத்தில் போய் அங்கே வந்து அந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் அவரை பற்றி தெரியும். வன்னியர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறவங்க அவரை பற்றி தெரியும். அதை தாண்டி அவரை பற்றின ஒரு பெரிய பிம்பம் வந்து மறைக்கப்பட்டிருந்தது. அது இன்றைக்கி உடஞ்சிருக்கு. படையாண்ட மாவீரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பதிவு. அவர் வந்து மொத்த தமிழ் சமூகத்துக்கும் அரியலூரில் வாழ்ந்த அந்த மக்களுக்கும் எந்த சமரசமும் இல்லாமல் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக 2 தடவை தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் கடைசியில் அவர் மறையிறப்ப எப்படி மறைஞ்சார், எந்த நிலையில் மறைஞ்சார் அப்படின்றதெல்லாம் அவர் இன்னைக்கு இருக்க தலைமுறைக்கும் அவர் கூட
அவரோட சமகால தலைமுறைக்குமே பல பேருக்கு தெரியாததை வந்து மிகப்பெரிய பதிவு பண்ணிட்டாங்க அண்ணன். அது சாதாரண ஒரு பதிவாக இல்லை. எங்கள் சமீப காலத்தில் நான் பார்த்த பயோபிக் நிறைய இருக்குது. அதில் இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. ஏன்னா அவர் வந்து அவருக்காக ஒரு நாள் கூட யோசிக்காத ஒரு மிகப்பெரிய போராளி, இந்த மண்ணுக்காக யோசித்த ஒரு போராளி. எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து 2 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் வாங்கி அவர் அந்த நுரையீரல் நோயில் இருந்தப்போ கூட ஜெயிலில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு திருப்பி வெளியே வந்து அந்த மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு மிகப்பெரிய போராளி அவர். சீமான் அண்ணன் சொன்ன மாதிரி நானும் அவரோட இறுதி காலகட்டங்களில் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கூட இருந்திருக்கேன், பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு போராளியோட வாழ்க்கை பதிவை வந்து இவ்வளோ அழகாக இவ்வளோ நேர்த்தியாக திரைக்கதையில் வந்து 2.5 மணி நேரம், இது வந்து ஒரு வெப்சீரிஸாக எடுக்க வேண்டிய ஒரு கதை. குறைஞ்சது ஒரு 10 எபிசோடாவது பண்ணால் தான் அவரோட முழுசாக புரிஞ்சிக்க முடியும். அது அழகாக ஒரு 2.25 மணி நேரத்துக்குள்ளே சுருக்கி அவரே அண்ணனே கௌதம் அண்ணனே குரு அண்ணனாக மாறி நடித்து நாங்கள் எதிர்பார்க்கல அவர் இப்படி ஒரு நடிப்பு நடிச்சிருப்பார். நான் கூட ஏன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஹீரோ கொண்டு வந்திருக்கலாமே, இது இன்னும் பெருசாக சேர்ந்துருக்கும்னு நினச்சா அது தப்பு தான். அவர்கிட்ட பேசினது அவர் அதுக்கு என்ன நியாயம் செய்யணுமோ அதை செஞ்சுருக்காரு. நான் வன்னிய சமூகத்தை சேர்ந்து வந்ததால் எங்கள் எல்லாருக்குமே குரு அண்ணன் இன்னொரு 20 வருஷம் வாழ்ந்துருக்கலாம் எங்கள் கூட இந்த மக்களுக்காக அப்படின்னு ஒரு தாக்கம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அது படம் பார்க்குறப்ப அது உணர முடிஞ்சுது, இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து இவ்வளோ சீக்கிரம் இறைவன் கூப்பிட்டு போயிட்டானே அப்படின்னு. ஒரு மிகப்பெரிய படைப்பு. சென்னையில் இருக்கவங்க முக்கியமாக முதல்ல போய் இதை பார்க்கணும். இது சி சென்டர், பி சென்டர், ஏ சென்டர் அப்படிலாம் இல்லை. அவர் எப்படி வாழ்ந்தாருன்னு அந்த மக்களுக்கு தெரியும். தெரியாத மக்கள் போய் இதை முதல்ல பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து மாவீரன் ஜே குரு அப்படின்ற ஒரு மனிதனோட குணம், அவருக்கு இருந்த அறம், அவருக்கு இந்த மண் மேலே இருந்த காதல், அவருக்கு இந்த தேசியம் மேலே இருந்த பற்று, அதெல்லாம் வந்து புரியும். அது வந்து மொத்தமாக அந்த படத்தில் இருக்க அத்தனை பேரும் அவ்வளோ அற்புதமாக பதிவு பண்ணிட்டாங்க. அது இப்படி ஒரு கதை சொல்கிறப்ப கண்டிப்பாக நிறைய பேர் தயங்கிருப்பேன். ஏன்னா நான் அதை அனுபவிச்சிட்ருக்கேன். ஒரு கதையை அந்த மண்ணுக்காக போய் சொல்கிறப்போ ஒரு நடிகர்களும் அது இல்லை நடிகர்கள் அப்புறம் டெக்னீஷியன்ஸ் அவங்களாம் எப்படி தயங்குறாங்கன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் தாண்டி சமுத்திரக்கனி அண்ணன், சரண்யா மேடம், மன்சோலிகான் சார், கிங்ஸ்டன் அண்ணன், இன்னும் பல நடிகர்கள், அந்த வில்லனை நடித்தவங்க அவங்க, அப்புறம் இதுக்கு இசையமைச்ச ஜிவி பிரகாஷ் சார், பாடல்கள் எழுதின ஐயா வைரமுத்து கவிஞர் அவர்கள், பின்னணி இசை பண்ண சாம்சியஸ் சார், இவங்க எல்லாருக்கும் நான் இந்த தருணத்தில் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இதுக்கு கேமராமேனாக ஒர்க் பண்ணவங்க, ஆர்ட் டைரக்டர், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தவங்க, அண்டு இந்த படம் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண அத்தனை ப்ரொடியூசர்ஸ், அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய வரலாறு. இந்த படம் என்ன கலெக்ஷன் பண்ண போகுது, இந்த படம் எவ்வளோ பெருசாக போய் சேரப்போதெல்லாம் தாண்டி இது ஒரு மிகப்பெரிய பதிவு. குறைஞ்சது அடுத்த ஒரு 50 வருஷத்துக்காவது இந்த பதிவு வந்து ரொம்ப நிலைச்சி நிற்கும். அந்த மாதிரியான ஒரு வரலாற்று பதிவு இது. நான் எதிர்பார்க்கல கௌதமன் அண்ணா எங்க நீங்களும் தம்பி இப்படி ஒரு ஆக்டிங் கொடுத்து இவ்வளோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு. நிஜமாலே ஒரு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு பதிவு. அது நம்ம கண்களாகவும் பேசுகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ மீடியா முன்னாடி இது வரைக்கும் நான் அந்த மாதிரிலாம் நின்றுதில்லை. எமோஷ்னலாக ரொம்ப எமோஷ்னலான ஒரு தருணம். பெருசாக கொண்டாட போகிறாங்க வட மாவட்டத்தில் இந்த படத்தை. நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் அதை தாண்டி மொத்த தமிழ்நாடும் மொத்த தமிழர்களும் இந்த படத்தை வந்து ஒரு தடவை பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மனிதனோட மாவீரன் ஜெய குருன்ற அந்த மனிதனோட போராட்டம் என்ன, அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்னன்னு உங்களுக்கு புரியும். இன்னொரு தடவை அவரை பற்றி நம்ம எப்போயாவது தப்பாக பேசணுன்ற எண்ணம் வந்து உங்களுக்கு மறையும். ஸோ இந்த நோக்கத்தை வந்து வெற்றி எடுத்த அண்ணனுக்கு இந்த நேரத்தில் நான் என்ன சொல்கிறது, நன்றி தான் சொல்லணும். எங்கள் மொத்த வன்னிய சமூகம் சார்பாக கௌதமன் அண்ணனுக்கு இந்த தருணத்தில் நன்றி சொல்லிக்கிறோம். இந்த படத்தை பண்ணதுக்கு அத்தனை ப்ரொடியூசர்ஸ்க்கும் நன்றி சொல்லிக்கிறோம். எல்லாம் தைரியமாக இருங்க. இந்த படம் போய் மக்கள்கிட்ட பெருசாக சேரும், மிகப்பெரிய வெற்றி பெறும். வாழ்த்துக்கள் அவ்வளோ பேருக்கு. நன்றி. வணக்கம். நான் ஈவி கணேஷ் பாபு, திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர். வா கௌதமன் அவர்களுடைய படையாண்ட மாவீரா இந்த படத்தை பற்றி பொதுவான வெளியில் ஒரு கருத்துக்கள் இருக்குது. இது ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்து மக்கள் தான் அந்த படத்தை பார்ப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கானது, ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கானது தான் இந்த படம் அப்படின்னு பொதுவாக ஒரு கருத்துக்கள் இருக்குது. நான் வந்து எல்லா தரப்பு நண்பர்கள்ட்டையும் பழகிட்டுருக்கேன். தலித்திய சிந்தனை உள்ளவங்கள்ட்டையும் பழகிட்டுருக்கேன், ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ளவங்கள்ட்டையும் பழகிட்டுருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் இருக்கிற அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளார்ந்த உள்ள ஒரு மனிதன் இருப்பான்ல,
அந்த மனிதனோட நான் நெருங்கி பழகுவேன். அதனால் வந்து சில பேர் என்னை வந்து இவன் வந்து ஜால்ரா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதையும் தாண்டி நான் வந்து எல்லாரையும் மனிதனாக தான் பார்க்குறேன். அந்த வகையில் வந்து இந்த நிச்சயமாக வந்து வா கௌதமன் அப்படி ஒரு ஜாதி படம் எடுத்திருக்க மாட்டார் அப்படின்னு எனக்கு உறுதியாக தெரியும். ஒரு குறிப்பிட்ட ஜாதியை உயர்த்தி குறிப்பிட்ட ஜாதியை மட்டப்படுத்தி அப்படி எடுத்திருக்க மாட்டார் அப்படின்னு தெரியும். இருந்தாலும் இந்த படம் வந்து சாதாரணமாக வெளிவரல. இது வந்து வயிற்றில் வந்து தலை கொடி சுற்றிக்கிட்டால் எப்படி ஒரு குழந்தை வெளியில் வர்றதுக்கு எவ்வளோ பெரிய போராட்டம் இருக்குமோ அது மாதிரி இந்த படம் வெளியில் வர்றதுக்கு பல கட்ட போராட்டங்களை சந்தித்து இந்த திரைப்படம் வெளில வந்திருக்கு. அரசாங்கம் வந்து இந்த படம் சம்மந்தப்பட்ட அந்த கூறுகள் எல்லாம் வந்து உண்மையிலே நடந்திருக்கா அப்படின்னு மிக தீவிரமான ஆராய்ச்சி செய்து அந்த ஆவணங்கள்லாம் பரிசீலனை பண்ணி அரசாங்கம் வந்து இது சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் அன்னைக்கு வந்து அந்த பேப்பர்ஸ் அந்த நாளிதழ்கள் இது எல்லாத்தையும் உறுதிப்படுத்தி அதிகாரிகள் எல்லாம் உறுதிப்படுத்தி அதற்கற்க ஒவ்வொரு கட்டமாக தாண்டி தான் இந்த திரைப்படம் வந்து இன்றைக்கி வந்து மக்களுடைய பார்வைக்கு வந்திருக்கு. இந்த திரைப்படம் வந்து ஏதோ ஒரு 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 சமூகம் ஒரு ஜாதி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க எல்லாருமே இப்போ நேற்று கூட என்னுடைய நண்பர் வந்து அந்த படத்துக்கு மாற்று சிந்தனை உள்ள ஒரு நண்பர் வந்து வா கௌதமன் அவர்களை வந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகளை திட்டினார். அவர் வந்து ஒரு ஜாதி படம் எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையிலேயே வந்து இந்த படம் அப்படி இல்லை. இந்த படம் வந்து ஒரு கல்வி தான் வந்து எல்லா மக்களையும் அந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமமான ஒரு இடத்துல வைக்கும் அப்படின்னு இந்த கதை நாயகன் சொல்கிற மாதிரியான ஒரு கருத்து இந்த படத்தில் இருக்குது. அந்த வகையில் வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் ஏதோ ஒன்று நினச்சிட்டு வராமல் போயிட்டீங்கன்னா இழப்பு வந்து கௌதமனுக்கு இல்லை, உங்களுக்கு தான். ஏன்னா வந்து ஜாதி என்ற பெயரில் சொல்லப்பட்டு இன்று நடக்காத ஏதோ ஒரு விஷயத்த 20 வருடம் முன்பு நடந்த ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கிற இன்னைக்கு வர்ற சில ஜாதி படங்களுக்கு மத்தியில் அப்படியே ரத்தமும் சதையுமா நடந்த உண்மையை இது எல்லாருக்குமான மனிதனா ஒரு சமூகத்துக்கான மனிதனா இல்லாமல் ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு முட்டைவாசியாக ஒரு கூட்டுக்குள்ளே சிக்கும் மனிதனா இல்லாமல் எல்லாருடைய ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு மட்டுமில்லை இந்த மண்ணில் வாழக்கூடிய அனைவருக்குமான வேற மனிதன் இந்த மண்ணில் வாழ்ந்தாலும் கூட அந்த மனிதனுக்கான ஒரு உரிமையை போராடக்கூடிய ஒரு கதை நாயகனா வா கௌதமன் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் அந்த குரு அவர்களுடைய அந்த கதாபாத்திரம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, அதில் எவ்வளோ உண்மை இருக்குது, அந்த குரு எந்த அளவுக்கு இந்த நாட்டுக்காகவும் மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இந்த அடிப்படை உரிமைக்காகவும் போராடினார் அப்படிங்கிறத ரொம்ப உணர்வுபூர்வமாக சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இந்த படத்தை தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாறுபட்ட கருத்து உள்ளவர்களும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து குரு அவர்கள் மீதும் வா கௌதமன் அவர்கள் மீதும் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மரியாதை ஏற்படும். இந்த படத்தை தவறாமல் தேட்டரில் வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த படத்தோட ரிலீஸ் ஆகக்கூடிய மற்ற படங்களும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற ரிவ்யூ வந்திருக்கு. இந்த படத்தோட சேர்ந்து ரிலீஸ் ஆகிற எல்லா படமுமே நல்லா ஓடணும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். கௌதம் சாரை வந்து எனக்கு மகிழ்ச்சின்ற ஒரு படத்தில் அறிமுகமாகி ரொம்ப நட்பானார். இன்றைக்கி அந்த மகிழ்ச்சி எனக்கு வந்து மிகப்பெரிய நெகிழ்ச்சி ஆயிடுச்சு. அதாவது நெருப்பு அப்படின்னு சொன்ன ஒரு கதாபாத்திரம் அந்த இளைஞனாக நம்ம தம்பி தமிழ் வெளியில் வரும்போது நீரிலிருந்து வருவார். அதுவே அந்த இடத்துலையே வந்து அது ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இருந்தது. அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது யதார்த்தமாக நடந்த ஒரு கதையை இவ்வளோ யதார்த்தமாக மிகைப்படுத்தாமல் சினிமாவுக்கான ஒரு தன்மையும் இருந்தும் சினிமாவுக்கு ஒரு தன்மை இல்லாத மாதிரியும் கொஞ்சம் கூட, அதாவது துணை நடிகர்கள் கூட இவ்வளோ பிரமாதமாக நடிப்பாங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் சின்ன வயசு கேரக்டரு பெரிய ஆள் ஆன பிறகு அதே முகஜாடையிலேயே இருந்தது. பெரிய வியப்பாக இருந்தது. அந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து போலீஸ்காரங்க அடித்த அதே பெண் வந்து இன்னொரு சமயத்தில் அந்த எமோஷனலை காட்டும்போது அந்த ஸ்பிரிட்டு கொஞ்சம் கூட குறையாமல் இருந்தது. எப்போதுமே வெற்றிங்கிறது வந்து நம்ம மட்டும் பண்ணுறதில்ல, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது தான் அது மாபெரும் வெற்றி ஆகுது. அப்படி ஒரு பெரிய வெற்றியை வந்து கொடுத்துருக்காரு. இது வந்து ரொம்ப நாள் கழித்து நரம்பெல்லாம் துடிக்கிற ஒரு ஃபீலிங்கை நமக்கு கொடுத்துட்டாரு. எனக்கு சார் செல்வமணி சார் சொன்ன மாதிரி இன்னொரு விஜயகாந்த் தான் எனக்கு. இப்போ ஒரு விஜயகாந்த் இல்லாத இடத்த இனிமேல் அவர் கண்டிப்பாக நிரப்புவார்னு நினைக்கிறேன். அவரை பார்க்கும்போதெல்லாம் அந்த ஃபீலிங் இருந்தது. அப்புறம் தூரமாக வந்து அந்த பனியனில் இருக்கிற அந்த சட்டையெல்லாம் எனக்கு வந்து விஜயகாந்தா இல்லை கௌதம் சாரான்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு எனக்கு. ஆனால் இது நமக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்த படங்கள் மாதிரி இருந்தாலும் ஆனால் அதுதான் உண்மை. ஒரு பெரிய ஒரு வீரனுடைய கதையை இந்த மாதிரி உள்ளவங்க வந்து வெளியில் கொண்டு வரும்போது அவங்களோட உண்மையான விஷயம் நமக்கு தெரியும் போது நமக்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது. அதாவது சில நேரங்கள்லாம் அந்த ஃபேக்ட்ரியை காட்டும்போது நம்ம மனசில் பதைக்குது.
ஏன்னா அப்போ ஒரு நிஜமான மனிதர்களுக்கு எப்படி இருந்திருக்கும், தன்னோட இனத்தையும் தன்னுடைய குணத்தையும் தன்னுடைய ஃபுல் ஆதாரத்தையும் அவங்க இழக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதை எவ்வளோ எமோஷ்னலாக எடுக்க முடியுமோ, எந்த இடத்துலையுமே எமோஷ்னல் குறையில, ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அப்படியே ஜிவ்வுன்னு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருந்தாரு. அது ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது துப்பாக்கி சண்டைகள் கலாச்சாரத்தில் இப்போ இருந்தாலும் அவர் ஒவ்வொரு சமயமும் அவர் எடுக்கும்போது அந்த மரக்கட்டையை எடுத்து வீழ்த்தும் போது தான் வந்து அவருடைய அந்த பலம் ரொம்ப அருமையாக சூப்பராக ஒரு தெரிஞ்சது. இந்த நேரத்தில் வந்து நான் வெளியில் வரும்போது கூட அவர் அந்த ஒரு ஃபீலிங்கெல்லாம் பார்த்தேன். தம்பி தமிழை கூட அப்படி தான் பார்த்தேன். ஒரு எமோஷ்னலோடு தான் அவங்கள என்னால் இப்போ பார்க்க முடியுது. வீட்டுக்கு போய் தான் அந்த எமோஷனல் எனக்கு முடியும்னு நினைக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இதில் சில படங்கள்லாம் வரைஞ்சேன் நான். அதனால ஆமாம், ஃப்ளாஷ்பேக்கில் வரைஞ்ச படம் வரைஞ்சேன். சின்ன வயசுலேயே ஓவியம். இப்போ இந்திய அளவில் இருக்கிற உலக அளவில் இருக்கிற விரல் விட்டு எனக்கு ஓவியம். நன்றி சார், நன்றி. வந்து எங்களோட நின்னதுங்கள் மறக்க முடியாது. என்னை விட இந்த படம் வெளியே வரணும்னு போராடின வழக்கறிஞர் டீம் இவங்க. ராஜேஷ், ஹசன், ஆமாம், எல்லாம் இவங்களுடைய ஹெட்டு என்னுடைய உயிர் நண்பர் பிரபாகரன். அவர் வந்து எல்லா காலகட்டத்திலையும், நான் ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருந்தாலும் சரி, கத்திப்பாராவாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு ரூபா கூட வாங்காமல் இந்த படம் வரைக்கும் அவர் உலகத்திலே முக்கியமான வழக்கறிஞர். தமிழ்நாடு, இந்தியா இல்லை எல்லா நாடுகள்லேயும் போய் வழக்காடுறவர். அவருடைய ஜூனியர்ஸு. இந்த நேரத்தில் என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரர் பிரபாகரன் வழக்கறிஞர் அவர்களுக்கும் என்னுடைய தம்பிகளுக்கும் என்னுடைய நெகிழ்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.